அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் வணக்கம். மாநில இலக்கிய குழு ஒருங்கிணைக்கும் நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளை, அவர்களுடைய கதைகளை பொதுவெளியில் உலகம் தாண்டிய அளவில் நம்ம அவர்களை அறிமுகம் செய்வதற்காக தினம் ஒரு கதை சொல்லல், அதாவது நாளும் ஒரு கதை என்கிற ஒரு நிகழ்வாக இது ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்துள்ள இந்த நூற்றாண்டு கண்ட ஆளுமைகளில் முதலில் நாம் தொடர்ந்து எழுத்தாளர் கு அழகிரிசாமி அவருடைய கதைகள் குறித்து நாம் பேசி வந்தோம். அதற்கு பிறகாக நம்முடைய பொது உடைமை கவிஞர் தமிழ்வழி அவர்களுடைய கதைகளை எடுத்து பேசினோம். இப்பொழுது நூற்றாண்டு கண்ட ஆளுமை, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நம்முடைய கரிசல் இலக்கியத்தின் தந்தை கி ராஜநாராயணன் என்று அழைக்கப்படுகிற கீரா அவர்களுடைய கதைகளை நாம் தொடர்ந்து இங்கே கதை சொல்லிகளின் வாயிலாக மக்களுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு 14வது நாள் 14வது கதை, அவருடைய கதையானது இன்று சொல்லப்பட இருக்கிறது. அதற்கு முன்னதாக நாம் ஒரு மாநில அமைப்பிலாக மாநில அளவில் இந்த நிகழ்வை கொண்டு செல்வதால் நம்முடைய தலைவர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில தலைவர் கே கங்கா அவர்களுக்கும், நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுக்கும், பொருளாளர் பாப்பா ரமணி அவர்களுக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் மாநில இலக்கிய குழுவின் சார்பில் எங்களுடைய மனமார்ந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இது மிகப்பெரிய ஒரு சவாலான வேலையாகவே இருக்கிறது. ஏன்னா தினமும் ஒரு 8 மணிக்கு என்பது அந்த கதைக்கான, அந்த கதையில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வத்தின் பேரில் நம்மோடு எப்போதும் தினமும் அந்த 8 மணிக்கு சரியாக இணையத்தின் வழியாக இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தோழமைகளுக்கும் இலக்கிய குழுவின் சார்பில் இந்த நேரத்தில் வணக்கத்தோடு மிகப்பெரிய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான தோழமைகளே, கீராவின் கதைகள் என்பது மிக சுவாரஸ்யமானது. ஏனென்றால் அது மண்ணின் மனத்தை பேசக்கூடியது. கீரா எப்பொழுதும் ஆடு மாடுகள் மேய்ப்பவர்களோடும், அந்த கரிசல் காடுகளில் புழங்கக்கூடிய எளிய மனிதர்களோடும் அவர்களோடு ஒருவராக கலந்து அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய துயரங்களை, பாடுகளை, அவர்களின் எதிர்பார்ப்புகளை தன்னுடைய கதைகளின் வழியாக சொல்லி சென்றவர் நம்முடைய கீரா அவர்கள். அவருடைய கதைகளை எடுத்து பேசுவது என்பது நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு மிகப்பெரிய பேராக நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். அதே சமயம் வெறும் இலக்கியம்தான் கீராவா என்றால், இலக்கியம் அரசியல் அல்லாத இலக்கியம் என்பது மக்களுக்கான இலக்கியமாக ஒருபோதும் இருக்காது. அந்த வகையில் அவர் இலக்கியமும் அரசியலுமாக தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைத்துக் கொண்டவர் கி ராஜநாராயணன் அவர். அவர் தன்னுடைய கதைகள் குறித்து நான் எங்கிருந்து கதைகள் எடுத்தேன் என்பதை பற்றி பேசும்போதே அவர் சொல்கிறார், நான் கடிதம் எழுதியே இலக்கியம் படைக்க கற்றுக்கொண்டேன் என்று கீரா எப்பொழுதும் சொல்லுவார். அப்படி எழுதியதுதான் அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பான சொந்த சீப்பு என்பது. அது 1948 சக்தி இதழில் வெளிவந்தது. அவருடைய கடிதங்கள் முழுமையுமே மிகப்பெரிய சிறுகதைகளை, மிகப்பெரிய சமூகத்தின் அடையாளத்தை, மனிதர்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கையை அந்த கடிதங்களுக்குள் கொண்டு அடைக்கப்பட்டிருக்கும். அந்த கடிதங்கள் தான் பல நேரங்களில் நமக்கு ஒரு கதையாக பரிணமிக்கும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் கீரா அவர்களுடைய கதையை நம்முடைய கதை சொல்லியாக முனைவர் மங்களேஸ்வரி அவர்கள் சொல்ல கேட்க இருக்கிறோம். கீராவை பொறுத்தவரை வெறும் மண் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான் பேசினாரா என்று அல்ல, அந்த மண் சார்ந்த அரசியலையும் மிக ஆழமாக பேசியிருக்கிறார். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கதையின் தலைப்பானது நடிப்பு சுதேசிகள் அப்படின்னு சொல்லும் போதே அந்த தலைப்பிலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நடிப்பு சுதேசிகளை பற்றி இன்றைக்கு கதை சொல்லியாக நமக்கு வந்திருப்பவர் முனைவர் மங்களேஸ்வரி அவர்கள். அவர் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் முதுகுளத்தூர் சாலையில் உள்ள அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்மோடு கீராவின் கதையான நடிப்பு சுதேசியை நமக்கு வழங்க இருப்பவர் கதை சொல்லியான முனைவர் மங்களேஸ்வரி அவர்கள். அவர்களை அன்போடு கதை சொல்ல அழைக்கிறேன். வாங்கம்மா மங்களேஸ்வரி அம்மா. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுகதை என்பது நம்முடைய கரிசல் இலக்கியத்தின் தந்தை கீராவோட சிறுகதையில நடிப்பு சுதேசிகள் அப்படிங்கிற கதையை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த தலைப்பு எனக்கு பிடிச்சதுனால நான் தேர்ந்தெடுத்தேன். அதனால இந்த கதையில நான் எந்த மாதிரி
கீரா அவர்கள் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மைண்டுக்குள்ள நான் செட் பண்ணிட்டு அப்புறமேல் நான் சொல்ல ஆரம்பிச்சேன், படிக்க ஆரம்பிச்சேன். ஓரளவுக்கு நான் எந்த மாதிரி நினைச்சேனோ அதே மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா அதை விட அரசியல் கருத்துக்களை அதிகமா சொல்லியிருப்பாரு. சரி, இப்ப நம்ம கதைக்குள்ள போவோம். கதையை ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிக்கும் போதே, முதல்ல ஆரம்பிக்கும் போதே காந்தி நாயக்கருடைய சொந்த பெயர் மறந்து போய்விட்டது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா காந்தி அப்படின்னு சொன்னாலே, சுதேசி அப்படின்னாலே நம்ம காந்தி அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவருக்கு அவருக்குள்ள போய் அவர் பேரை சொல்லி அந்த ஊருக்குள்ள விசாரிச்சோம்னா யாருக்குமே தெரியாது. அவருடைய பேரு மறந்து போய்விட்டது. எல்லாத்துக்கும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கதை அந்த அளவுக்கு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுலயும் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு செய்யக்கூடிய கீர்த்திகள் ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்றாரு. இப்ப 2, 3 பேர்களை சொல்றாரு. வந்தே மாதரம் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்றாரு. அந்த பேர் அந்த பேருக்கும் அந்த மனிதருக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு அவருக்கு அந்த பேர் கேட்டாலே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி காதை குத்தி கொள்வாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த காதை குத்தி கொள்றத அதுக்காண்டியே அவருடைய பேரை சொல்றத மாதிரி கொண்டு வர்றாரு. 3வது விசில் நாயக்கர். இந்த விசில் நாயக்கருக்கு விசில் யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ அடிச்சா கூட அந்த விசில் சவுண்ட் அடிக்கிறவங்க தாக்காம அவருடைய அடியில இருந்து யாரும் தப்ப முடியாது, ஒரு அறையாவது வாழ்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறையில அதே மாதிரி தூரத்துல இருந்து நம்ம விசில் அடிச்சோம்னா அவரை ஒரு கல்ல வச்சாவது எழுதுவாரு, அவருக்கு தப்பாது. அதே போல அப்படியே போனா போயிருப்பது ஒரு மரியாதைக்காக ஒரு கும்பிடு போட்டு ஒரு அறையில இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்றது ஒரு இந்த ஊருக்கு ஒரு என்ற கொடுக்குறாரு. என்னன்னா ஊரை தெரிஞ்சுக்கோ, நாட்டு தெரிஞ்சுக்கோ, நல்ல பிள்ளைன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதனால முன்னாடி இது ஒரு அறிமுகமா சொல்லிட்டு போயிட்டு அடுத்து நமக்கு காந்தி நாயக்கருடைய பட்ட பேருக்கு சொல்ல வர பட்ட பேர் என்னன்னா அது ஒரு வகையான கதை. அதை நான் சொல்றேன் அப்படின்னு நம்முடைய கீரா அவர்களே முன்னாடி சொல்ற மாதிரி இந்த கதைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கு. பேரிச்சம்பழம் சாப்பிடுறது, காந்தி நாயக்கர் பேரிச்சம்பழம் சாப்பிடுறது, அதே மாதிரி வறுத்த வேர்க்கடலையை கையில எடுத்து அதை நல்லா பெருவரலால அமுக்கி உடைச்சு அதை லேசா தடவி அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஆட்டுப்பாலை குடிக்கிறது, இப்படி எல்லாமே காந்தியடிகள் அவர் செய்வார் இல்லையா, அது மாதிரி செய்யறாரு. அதனால என்ன சொல்றாங்கன்னா, சார்ஜர் இவர் காந்தி மகன் எப்படி செய்யறாரோ அதே அவர் சாப்பிட்டாரு இல்லையா, அதே போலதான் இவரும் சாப்பிட்டாரு, இவரால சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கதையில சொல்றாரு. அடுத்து என்ன பண்றாருன்னா, காந்தியடிகள் செஞ்ச மாதிரி மண்டி சப்பனம் விட்டு நூல் நூக்குறது, அப்புறம் சிட்டாங்கில எடுத்து கொண்டு போய் கதர் கடையில கொடுத்து அந்த கதராடை வாங்கி அணிகிறாரு இந்த காந்தியடிகள். இதெல்லாம் அசலா அவர் இந்த காந்தியவாதி அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டே போறாரு. அதே போல நம்ம காந்தியடிகளுடைய என்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபுல்லா முடிஞ்ச அளவுக்கு தன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த காந்தி நாயக்கர் கடைபிடிக்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கடைபிடிக்கிறாரு. அதே மாதிரி காந்தியடிகள் சொன்ன சுதேசியம் அப்படிங்கிற மாதிரி இவர் சுய கிராமியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிராமியத்தை நிறுவனம், அடிக்கல் நாட்டணும், அதை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப முனைப்பா இருக்காரு. அதெல்லாம் முனைப்பா இருக்கிறதால அதுக்கு காந்தியர் மேல அப்படியே முனைப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த காந்தியடிகளோட ஒரு பக்கத்து ஊருக்கு போய் எல்லாரும் நம்ம மளிகை சாமான் தான் வாங்குறாங்க. அத நீங்க அதுக்காக தன்னோட வீட்டுல ஒரு பகுதியை தெருவோட தெரு முனையில அவர் வீடு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த வீட்டுல ஒரு பகுதியை ஒரு வாசல் அளவுக்கு சுவரை இடிச்சிட்டு அதுல இந்த சரப்பலகைகளை சொருவி ஒரு மளிகை கடையை பலசர கடையை ஆரம்பிக்கிறாரு. அந்த பலசர கடையில எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வாங்கினவன இவருக்கும் சந்தோஷமாயிடுது. அதை கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்னு அவருக்கு போகுது. பண்றாருன்னா நான் இவளோட அடுத்த கட்டம் இந்த ஊர் பிள்ளைகளும் பக்கத்து ஊர்ல போய் படிக்கிறது, தன்னோட ஊர் பிள்ளை எல்லாமே பக்கத்து ஊர்ல போய் படிக்கிறாரு. ஏன் இங்கேயே படிக்கலாமே அப்படின்னு ஒரு யோசனை இவருக்கு இதை ஊராக சொல்றாரு. அவங்களும் சம்மதிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் எல்லா ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சா கட்டடம் இருக்கு இல்லையா, அப்படி கட்டடம் இல்லாம ஊருக்கு பொதுவா ஒரு மடம் இருக்கும். எல்லா ஊர்களையும் பெரும்பாலும் பொது இடங்கள் ஒரு மடம் மாதிரி இருக்கும். அந்த மடத்துல இரவு நேரங்கள்ல கொஞ்சம் வயசானவங்க தூங்கும். அந்த மடத்தை பகல் நேரத்துல இவர் பள்ளிகளுக்கு பயன்படுத்திக்கிறாரு. அதுக்கு ஊர் மக்களும் சம்மதிக்கிறாங்க. இவர் சொல்றாங்க எல்லா மக்கள் நல்லா தலையாடுறாங்க. அப்புறம் இந்த பள்ளி ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட்
அவரே ஒரு ஆசிரியரை கொண்டு ஆரம்பிக்கிறாரு. அதுக்கும் ஒரு ஒரு வாத்தியார் அம்மா வர்றாங்க. அந்த அம்மா வந்து சொல்லிக் கொடுக்க வராங்க. அந்த அம்மா கல்யாணம் ஆகாதவங்க. அந்த கிராமத்துல வந்து தங்குறதுக்கு வீடு இல்லாதனால தன்னோட வீட்டுல ஒரு பகுதியில அவங்க தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சு தங்க வச்சிடுறாரு. அந்த வாத்தியார் அம்மா ரொம்ப சுறுசுறுப்பான அம்மா. அந்த அவங்க வந்து இந்த வீட்டு இவங்களுடைய மனைவிக்கு ரொம்ப ஒத்தாசையா இருக்காங்க. ஒத்தாசையா இருந்துட்டு அந்த வீட்டுக்கு அதே நேரத்துல இந்த இவருடைய காந்தி நாயக்கருடைய மனைவிக்கு கடை கடையில உள்ள வேலை இருக்கிறதுனால வீட்டு வேலை மத்த அத்தங்கத்துக்கு வேலை எல்லாத்துக்குமே இந்த வாத்தியார் அம்மா நல்லா எல்லாத்தையும் பாத்துக்கிறாங்க. அதனால சந்தோஷமா அந்த மூத்த இன்னும் காந்தி நாயக்கரோட மனைவியும் ஏற்றுக்கொண்டாங்க அவங்கள. அதே போல அந்த இப்படி போய்கிட்டு நாளாக வாத்தியார் அம்மாவுக்கு மாசம் மாசம் சொல்லையா அவருக்கு சம்பளம் கொடுக்கணுமா அப்படின்னு இவருக்கு மனசுக்குள்ள தோணுது. காந்தி நாயகருக்கு தோணுது. அதனால என்ன பண்றாருன்னா மூத்த மனைவியோட சம்மதத்தோட இவங்களை 2ஆம் தாரமாக கல்யாணம் திருமணம் பண்ணிக்கிறாரு. இந்த திருமணத்துக்கு இன்னொரு காரணம் இருக்கு. இவங்களுக்கு மூத்த தாரத்துக்கு வந்து குழந்தைகள் இல்லை. அப்புறம் இப்படியே பள்ளிக்கூடம் அப்படியே பெருசாகிக்கிட்டே போகுது. பிள்ளைகளும் வாத்தியார் அம்மாக்களும் வர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வாத்தியாருக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாம போது இவருக்கு மிக நீண்ட ஒரு மாட்டு தொழுவம் வச்சிருக்காங்க. அந்த மாட்டு தொழுவுல வந்து இருக்கக்கூடிய மாடுகளை வித்துட்டு பாலுக்கும் தயிருக்குமாக ஒரு 2 மாடு மட்டும் வச்சுக்கிட்டு தொழில வந்து அந்த தொழுவம் இருக்கு இல்லையா, நீளமான அந்த தொழுவத்துல இடையில ஒரு 3 சுவர்களை எழுப்பி 4 வீடுகளாக மாற்றி அங்க தன்னுடைய பள்ளிக்கு சொல்லிக் கொடுக்க வர வாத்தியார் குடும்பம் தங்குறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு முதல்ல வந்தாங்க இல்லையா வாத்தியார் அம்மா, அதாவது இவருடைய 2ஆம் அவங்கள தலைமை ஆசிரியரா போட்டு மத்த எல்லாத்தையும் இந்த போட்டு வச்சிருக்காரு. அதுக்கு அடுத்த கட்டமா இந்த காந்தி நாயக்கர் அடுத்ததுல என்ன பண்றாரு, கிளை தபால் ஆபீஸ் வந்து வந்து ஆரம்பிச்சு அதுல பேருக்காக தன்னோட முதல் மனைவி இருக்காங்க இல்லையா, அந்த முதல் மனைவி வந்து போஸ்ட் மாஸ்டரா வந்து உருவாக்கிடுறாரு. அதனால கார்டு, கவரு, அப்புறம் தபாலு, மணி ஆர்டர் இது எல்லாமே வாங்குறதுக்கு இங்க வராங்க. பக்கத்து ஊருக்கு இந்த ஊர்க்காரங்க நடக்க போக தேவையில்லை. அதே நேரத்துல சேமிப்பும் இந்த வங்கியிலேயே வச்சுக்கலாம், சேமிப்பு வங்கி கணக்கும் இங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாரு. இப்படியே வாத்தியார்களுக்கு ரொம்ப வசதியாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு சொல்லிக் கொடுக்க வரக்கூடிய வாத்தியாருக்கு வசதியாக ஒண்ணு வீடு வாடகையும் பள்ளிக்கூடமும் பக்கத்துல இருக்கு. அத பால் ஒரு கணக்கு நம்ம மேனேஜர் வச்சிருக்காங்க. பலசர கடையில பாக்கி வச்சுக்கிறது, இப்படி எல்லாமே அவங்களுக்கு ஒரு வகையில சௌகரியமா இருக்குது. அதே மாதிரி ஒரு கையில சம்பளம் வாங்கி இன்னொரு கையில இங்க கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அதனால கொடுத்து விடுறாங்க. வேலைக்கு போயிட்டு வந்து தங்கும் போதே வேலைக்கு இந்த ஸ்கூல்ல வந்து பள்ளியில வந்து வேலைக்கு சேரும்போது ஒரு எழுதப்படாத ஒரு சட்டம் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்டாம்பு மேல வந்து வாத்திமார்க கையெழுத்து போடுவாங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துல இருக்கிற தொகையில பாதி தொகைதான் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத சட்டம். அதுக்குதான் நம்மளுடைய கீரா அவர்கள் ஒரு சொல்லப்பட்டிருக்காரு. என்னன்னா, தோட்டத்தில் பாதி கிணறு அப்படிங்கிற ஒரு சொல்லோட கொடுத்திருக்காரு. ஏன்னா தோட்டத்துல பாதி கிணறா இருந்துச்சுன்னா எல்லாம் உள்ளதானே போய்கிட்டு இருக்கும். பயன்பாட்டுக்கு இடம் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி இவங்க வாத்தியார்கள் வேலை செய்யறதுக்கு பாதிக்கு மேல சம்பளம் அந்த அவருக்கே போயிருது, யாரு காந்தி நாயக்கருக்கே போயிடுது. அதே மாதிரி சம்பளம் நாளுக்கு எனக்கு எல்லாரும் சம்பளத்தை சந்தோஷமா வாங்குவாங்கன்னு பார்த்தா இங்கே கொஞ்சம் மனசு சங்கடமா தான் வாங்குவாங்க. அவங்க குற்றவாளி போல குனிஞ்சு நிற்பாங்க. அதே போல குனிஞ்சு நிற்பாங்க. அந்த நேரத்துல அந்த ஆசிரியர்களுடைய மனசுல என்ன ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற தனியார் காலேஜ் ஸ்கூல்கள்ல பள்ளிகள்ல போய் வேலைக்கு சேரும் போது கட்ட வேண்டிய தொகையில பாதி தொகை கூட இங்க கட்ட தேவையில்லை அப்படின்னு இங்க வந்து எப்படியாவது வேலை கிடைச்சா போதும்னு இங்க வந்தாச்சு. இந்த நிலை இப்போ வந்து வந்த பின்னாடி இப்போ கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்காங்க இல்லையா. இதுக்கு ஒரு உபகரணம் சொல்றாரு, உலக்கைக்கு பயந்தால் முடியுமா, உடலுக்கு தலையை கொடுத்து கொண்டோமே இப்போ என்ற நிலை அப்படிங்கிற மாதிரி உபகதைய இந்த பள்ளியில் சொல்லிக் கொடுக்கிற வாத்தியாருடைய சம்பள நாள் நிலைக்கு உபகதையா இங்க சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மாசம் சம்பளம் கொடுத்த உடனே முக்கால்வாசி பணம் சில நேரம் முழு பணமும் கூட நம்ம காந்தி நாயக்கருக்கு போகும். அப்ப
ஒரு சிலர் ரொம்ப கஷ்டத்தோட வாடிய முகத்தோட நிப்பாங்க இல்லையா? அப்படி நிக்கும்போது இந்தா இதை வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப பாசமா கொடுப்பாரு. அப்படி கொடுத்தாலும் அது வந்து என்ன ஆகும்னா அது பட்டு கணக்குல வைப்பாரு, அதுக்கு வட்டி போடுவாரு. பின்னாடி ஒரு ப்ரோ நோட்ல அவங்க எல்லாம் கையெழுத்து வாங்க. சரியா? அந்த மாதிரி கொண்டு வர்றாரு. அதுக்கு அப்படியே அத சொல்லும் போது அவர் அன்பா பாசமா சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி சொல்லுவாரு. ஆனா அதுக்கும் வந்து வட்டி வட்டி வாங்குறதுங்கிறது நான் மட்டும் வாங்கல. நம்ம நாடே மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வட்டியாகவே கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பெரிய யாருமே நம்ப முடியாத ஒரு பெரிய தொகையை சொல்லுவாரு. இந்த இடத்துல நம்முடைய கீரா அவர்கள் வந்து பொய் சொல்லியதில்லை அவர் அப்படின்னு லைட்டா கொஞ்சம் நக்கலா சொல்ற மாதிரி ஒரு நக்கல் பொறி இங்க வரும். அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னா பஞ்சாயத்து தேர்தல் வருது. பஞ்சாயத்து தேர்தல்ல ஊர்ல ஊர்ல கூட்டம் போட்டு இப்ப கிராமங்கள்ல எல்லாம் பெரும்பாலும் கூட்டம் போட்டு யாரு தலைவரா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி இப்பதான் எலெக்ஷன் பஞ்சாயத்து போர்டு நடக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்தல் நடக்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஊர் மக்கள் தேர்ந்தெடுக்கிறவங்க ஊர் தலைவர். அது மாதிரி இவங்களை யாரு தேர்ந்தெடுக்கலாம்னு ஒரு கருத்து. இவரை தவிர மற்ற யாருக்கும் அதுக்கு தகுதி இல்ல, பொருத்தமானவர் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முடிவு பண்றாங்க. எல்லாரும் இவரை ரொம்ப வற்புறுத்துறாங்க. இவருக்கு வந்து அதுல என்ன சொல்றாருன்னா இவரு இது ரொம்ப பொறுப்பான வேலைப்பா, அதை கரெக்டா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. வேஷம் கட்டிட்டா போதுமா, ஆடி தீரணுமே, வேற வேற யாராவது இருக்காங்களா பாருங்கப்பா, சொல்லுங்கப்பா அப்படின்னு இவரு அந்த தலைவர் பதவியில விருப்பம் இல்லாத மாதிரி பேசிக்கிறாரு. பேசிட்டு இல்லைங்க, பொருத்தமான ஆளு நீங்கதான், தெக்க வடக்க அலையணும், 4 அதிகாரிகளை போய் பார்க்கணும், அதே போல இதெல்லாம் எங்களுக்கு ஏழுமா, நீங்கதான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமா சேர்ந்து வற்புறுத்தி இவரை இருக்க வைக்கிறாங்க. இவரும் மனசில்லாத போல முகத்தை வச்சுக்கிட்டு சரி ஊர் சொல்லிட்டீங்க தட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தலையசிச்சிருக்காரு. அப்புறம் நிமிர்ந்து உட்கார்ந்து சரி இப்ப கிட்டத்தட்ட தலைவர் ஆயிட்டாரு இல்லையா, அதனால அப்படியே நிமிர்ந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து ஒரு மாதிரி இப்படி தொண்டையும் சிறுமிக்கிட்டு என்ன பண்றாருன்னா சரி ஊருக்கே தலைவன் ஆக்கிட்டீங்க, தலைவன் ஆக்கி விட்டதெல்லாம் பெருசு இல்ல, என்னோட ஒத்து சொல்லுக்கு எல்லாரும் கட்டுப்படணும், புறப்படும் நான் குரல் தந்தா ஊரே புறப்படணும் என் புறத்தால, சம்மதமா அப்படின்னு அவங்கள கிட்டத்தட்ட நான் சொல்றதை நீங்க கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவை போட்டுட்டு அந்த உத்தரவையும் வாங்கிக்கிறாரு. பதவி ஏற்ற பின்னாடி முதல் வேலையா இவர் என்ன பண்றாருன்னா, ஏன்னா ஊர் தலைவர்னா நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலைக்கு தன்னோட ஊர் சாலையை கிளை சாலையை உருவாக்குறாரு. அந்த உருவாக்கணும்னா எல்லாத்துக்கும் சந்தோஷம், ஊரே திருவிழா போன மாதிரி அந்த ஊர் சாலையை இது பண்றாரு. அதே மாதிரி ஊராட்சி தலைவர் ஆன பின்னர் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜாதியினர்லயும் ஒரு முக்கியமானவங்களா பார்த்து ஒரு அங்கத்தினரா உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த முக்கியமானவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதிகம் தனக்கு தன் மேல மரியாதை வச்சிருக்கலா பார்த்து பண்றாங்க. இவர் வந்து இப்படி பண்ணாலும் ஆனா அந்த வெளிப்பார்வைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இவர் எல்லாரும் அனுசரிச்சு போறாரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணிட்டாரு. அதே போல சாலை பணி, இப்போ சாலை போடணும் முடிவெடுத்திருக்காரு இல்லையா, சாலை பணிக்கு என்ன பண்றாருன்னா வீடு தவறாம ஒரு ஆளு கண்டிப்பா என்னமா வேலை பார்க்கணும், வேலை செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு. அதே போல வண்டி மாடு வச்சிருக்கிறவங்க வண்டி மாடு வந்து சம்சாரியை வந்து இனமா வண்டி மாடை கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாரு. அதை ஊராரு எல்லாருமே சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு வந்து அந்த ஊர்ல இருந்து வண்டி மாடு போட்டு தேசிய நெடுஞ்சாலைக்கு போற வழியில கிட்டத்தட்ட 4 ஓடைகள் இருக்கு. அந்த 4 ஓடைகள்லையும் தாண்டிதான் இவங்க போகணும். அப்ப இப்ப என்னன்னா அதுல எல்லாம் ஒரு சின்ன பாலம் கட்டி அதை அப்படி நேரா ஒரு சாலை அமைச்சுட்டா ஈஸியா நம்ம தேசிய நெடுஞ்சாலைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் முகம் தெரியல அவங்களுக்கு, மொபைல் வேலை எல்லாத்துக்கும் சந்தோஷம் வந்தது. சந்தோஷம் தானே. அது என்ன சொல்லியிருக்காரு, அதை எப்படி சொல்லியிருக்காருன்னா சாலை அமைத்து விட்டால் நேரம் லண்டனுக்கே போயிடலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா வண்டி மாடு வச்சிருக்கக்கூடிய சம்சாரிகளுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து இந்த காந்தி நாயக்கர் வந்து தன்னோட ஊருக்கு இப்படி ஒரு வேலையை ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் மற்ற ஊருக்காரர்களுக்கு தெரியுது. அந்த சாலை வேலைக்கு மற்றவங்களும் வந்து தங்களால முடிஞ்ச உதவிய வேலைக்கு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதனால
தீப்பெட்டி, கடப்பாரை, கூடைகள் இது எல்லாமே பத்தாம போகுது. இப்ப காந்தி நாயக்கரோட வீட்டுல ஒரு கடை வச்சிருக்கா இல்லையா, அந்த கடையில வந்து இந்த மண்வெட்டி கூடைகள் எல்லாமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாலை பணி வந்ததுல இருந்து வீட்டுக்கு ஒரு ஆளு என்னமா வேலை பார்த்தாலும் மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது இல்லையா, அதனால பணப்புழக்கம் அதிகமாகுது. அதுல காந்தி நாயக்கருடைய இந்த கடையில நல்ல வருமானம் வருது, நல்ல சக்கப்போடு போடுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அமோகமா வருமானம் வருது அப்படின்னா இந்த காந்தி நாயக்கருடைய வந்து ஒரு தனி மனிதனால அந்த ஊர்ல வளர்ந்த வளர்ச்சி வந்து குதிரை பாய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டா, அதை விட அவங்களோட வளர்ச்சி எந்திர பாய்ச்சல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அப்ப சாலையை அமைச்ச பின்னாடி அதாவது கால்வாய், அப்புறம் மின் விளக்கு, வீட்டுக்கு உரிய தெருவுல மின் தெரு விளக்குகள், அப்புறம் வீட்டுக்குள்ள அவங்க கடந்து இருக்கிறது, அதன் தொடர்ச்சியாக வானொலி பெட்டிகள், இப்படி எல்லாமே இந்த ஊருக்கு கிடைக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிராமத்துக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் இந்த காந்தி நாயக்கர் வந்து செஞ்சிடறாரு. பள்ளிக்கூடமும் இப்ப தொடக்க பள்ளியா இருந்தது இப்ப நடுநிலைய பள்ளி ஆயிடுச்சு. அப்படியே அதே தொடர்ச்சியில தொடர்ந்து முடிக்க வரும். அதே போல இவர் ஆரம்பத்துல சாதாரணமா ஒரு சைக்கிளை வச்சுட்டு போனாரு. அது வந்து எப்படி வச்சுட்டு போனாருன்னா, எண்ணெய் போட்டு அதை வந்து நல்ல எண்ணெயில குளிப்பாட்டி வியான் அந்த சைக்கிள் அழுத்தி போற அந்த சத்தத்தோட வந்துட்டு இருந்தது. திடீர்னு டம டமன்னு புல்லட்ல வர ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு புரிஞ்சுட்டு, அட அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போதே ஒரு நாள் என்ன பண்றாரு அப்படின்னா, பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் ஆகி சீட்ல வந்து இறங்குறாரு. அப்படி இறங்குற போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இப்ப ஒரு ஆசிரியர் வந்து ஒரு கதாபாத்திரத்தை பேர் சொல்லி அவரு நினைச்சதாக வந்து பொன்னையா பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஊருக்கு பக்கத்துல வந்து ஊர்க்காரர் இருந்ததெல்லாம் சனப்பெருக்கம் எல்லாம் கூட்டமா இருக்கிற இடத்துல ஒரு சனப்பெருக்கம் எல்லாம் இருந்திருக்குது. இது வந்து குஞ்சம் குருமா எல்லாருமே, அதாவது சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை எல்லாருமே அங்கே நின்றுருந்தாங்க. அந்த இடத்துல ஜீப்ல இருந்து அவர் இறங்கி எல்லாரையும் பார்த்த பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, கழுத புதையல்களா அப்படிங்கிற மாதிரி சொல்வது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி. யாரு? அந்த பொன்னையா பிள்ளை அப்படின்னு சொல்ற மாதிரி ஏன் சொல்லிட்டு அவரு தன்னோட இப்ப நிறைய மியூட் ஆயிடுச்சுமா மங்களேஸ்வரி. உள்ள இருக்கீங்களா? கேக்குது கேக்குது கேக்குது, சொல்லுங்கம்மா. கட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சொல்லுங்க. அப்ப பிடிக்காத ஒருத்தரோட வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவங்க பொறாமப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பொறாமப்படுறவங்க இருக்கிற இடத்துல அவங்க எப்படி பொறாமப்படுறா, தனக்கு ஈக்குவலா இருக்கிறவங்க தனக்கு கீழே உள்ளவங்கள்ட்ட பொறாமப்பட்டா பிடிக்க முடியும். ஆனா இந்த ஆள் என்னடான்னா, வானத்துக்கு பூமிக்குமானவருக்கு வந்து அவருடைய வளர்ச்சி இருக்கிற இவர்கிட்ட எப்படி அவருடைய பாட்டாளர் வலிக்காது. அதனால அந்த ஊர்ல உள்ளவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணு அவரை அண்டி வாழணும், இல்லாட்டா அவரை விட்டு விலகி வாழணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவங்க இருக்காங்க. ரெண்டையுமே இந்த ஊர்ல உள்ளவும் பக்கத்துல ஊர்ல உள்ளவும் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அதுக்கடுத்து இவர் தொட்ட தொழில் எல்லாம் நல்லா விருத்தி ஆகுது, எல்லாத்துலயுமே இவருக்கு லாபம் கிடைக்குது காந்தி நாயக்கருக்கு. அதனால பக்கத்து நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தரிசு இடங்களை எல்லாம் வாங்கி போட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் ஒரு தீப்பெட்டி தொழில் மியூட் ஆயிடுச்சுமா. பஸ்ஸாக மாத்திட்டாரு. மாத்தி ஓட ஆரம்பிக்கிறாரு. ஒரு பஸ் 10 பஸ் ஆகுது, 10 பஸ் இன்னும் 20 பஸ் ஆகுது. போகுது அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து என்னன்னா, வளர்ச்சி இருக்கிற நாட்டுல தொழில போட்டாலும் லாபம் வரும் அப்படிங்கிறத இந்த காந்தி நாயக்கர் அதே போல இதுவெல்லாம் தன்னோட வளர்ச்சி மட்டும் இல்லாம அரசியலினுடைய வளர்ச்சியை அவரு கொண்டு வர்றாரு. அவர் காந்தி கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார். அங்கேயும் அதை கேட்டு
மியூட் ஆயிடுச்சு, திரும்ப மியூட் ஆயிடுச்சு மங்களேஸ்வரி. மங்களேஸ்வரி அம்மா. தூரத்துல பார்த்தா காவலாளிகளும் அதிகாரிகள் கூட இவருக்கு சலாம் போற அளவுக்கு இவருடைய பெருமையும் புகழும் அதிகமாயிடுச்சு. கட்சிக்குள்ளேயும், அதாவது சமுதாயத்துக்குள்ளேயும் கட்சிக்குள்ளேயும் உடைய காந்தி நாயகனுடைய புகழ் அதிகமாயிடுச்சு. அதாவது இவருக்கு வந்து பிள்ளைகள் 5 இரண்டாவது வாத்தியார் திருமணம் பண்ணாரு இல்லையா, அவங்களுக்கு 5 குழந்தைகள் பிள்ளைகள் பிறகு அவங்க வந்து நகரத்தில் செய்யக்கூடிய தொழில் கிராமத்துக்கு நகரத்தில் என்ன தொழில் செய்யறாங்களோ அங்க போய் நகர தொழில் பதவி போட்டாரு அப்படிங்கிறத பதிவு அங்கதான் தொழில் செய்ய மாதிரி பதிவு பண்ணாரு. அதே மாதிரி மத்திய அரசுல வந்து தன்னோட செல்வாக்குல பயன்படுத்தி இவர் என்ன பண்றாரு, இந்த பர்மிட், லைசன்ஸ் இதெல்லாம் வாங்கி தொழில்களை நடத்த ஆரம்பிக்கிறாரு. இது இவர் மியூட் ஆயிடுச்சுமா. மங்களேஸ்வரி மியூட் ஆயிடுச்சு, ஏன் அடிக்கடி மியூட் ஆகுது? கட்டாக்குது. தன்னோட இல்ல, தன்னோட இவர் வந்து காந்தி கட்சியில இருக்காரு. இவர் மயங்க 5 பேர் இருக்காங்க இல்லையா, 5 பேர்த்த என்ன சொல்றாருன்னா, கருப்பு கட்சியில 2 பேர், ராமர் கட்சியில ஒரு ஆளு அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு தன்னை பிரகாச அரசியல் கட்சியில பிரகாசம் அடைஞ்சு சட்டை போடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே நேரத்துல அரசியலுக்குள்ள மட்டும் இல்லாம மூத்த அவருடைய மூத்த பையன் என்ன பண்றாரு, மருத்துவ கல்வி தந்தை அப்படிங்கிற மாதிரி மருத்துவ கல்லூரி, பொறியியல் கல்லூரி இதெல்லாம் வைத்துக் கொண்டு கல்வி தந்தை ஆக்கிறாரு. இன்னொருவன் என்ன பண்றாருன்னா, மருந்து மாத்திரை ஊசி இதெல்லாம் தயாரிச்சு அந்த நம்ம மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு அனுப்பி அந்த தொழிலை பண்றாரு. அடுத்த கட்டவர் என்ன பண்றாருன்னா, போக்குவரத்து உதிரி வாகன உற்பத்தியில சிறந்து விளங்குறாரு. இன்னொருத்தர் என்ன பண்றாருன்னா, ஊடகத்துறையில கால் பதித்து இப்படி எல்லா ஆளுக்கு ஒரு தொழில கால் பதித்தத ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, கை ஒன்று விரல் 5 மியூட் ஆயிடுச்சுமா. மங்களேஸ்வரி மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட் பண்ணுங்க. அந்த பேட்டியை வந்து அவருக்கு ஒரு கொடுத்த உடனே என்ன பண்றாருன்னா, முக்கியமான பேட்டி எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய நீண்ட நெடிய சமூக வாழ்வும் வாழ்க்கையும் நீங்கள் வகித்து வரக்கூடிய அந்த காந்தி கட்சிக்கு பொருத்தமான ஒரு பிரதிநிதித்துவம் கொண்டவர் அப்படிங்கிற முறையில உங்கள்ட்ட சில கேள்விகளை கேட்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் பணிவா ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவரையும் கொஞ்சம் உயர்த்தி பேசி அவர் தான் வந்த வேலையை ஆரம்பிக்கிறாரு. சரி, நல்லாவே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நம்ம நாட்டுல இருக்கிற செல்வம் நம்ம நாட்டு மக்களுக்கே, இதுல அந்நியர் வந்து பூந்தா நியாயமா அப்படி என்ன நீதி அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம காந்தி நாயகன் என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த கேள்விய பாரதியோட காலத்துல கேட்டிருந்தோம்னா அப்ப வந்து நம்ம நாடு அந்நியர் ஆட்சியில இருந்துச்சு, இப்ப ஆட்சி நம்ம தான், நிர்வாகம் நம்ம கையில இருக்கு அப்படின்னு பதில் சொல்றாரு. ரொம்ப பதில் வந்து சாதுரியமா எல்லா பதிலுமே சொல்லுவாரு. அப்புறம் வெளிநாட்டுல அடுத்த கேள்வி நிரூபிக்கிறாங்க. வெளிநாட்டின் மூலதானம் இங்க வந்து குவிஞ்சா நம்மளுடைய மூலதான பெருக்கம் தடைப்படுமே, பாதிக்கப்படுமே அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு வழி உண்டு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த அந்த வெளி மூலதானத்தோட நாமளும் பங்காளியா வைக்கலாம், நாமளும் அதுல பயன்படலாம் அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்து வந்து பாதி விழுக்காட்டுக்கு மேல மூலதானத்தில் அவர்கள் பங்குதானே இருக்கும், நமக்கு தரமாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி நிருபர் ஒருத்தர் கேட்கிறாரு.
மங்களேஸ்வரி மியூட் ஆயிடுச்சு திரும்ப. என்ன ஆச்சு? டெக்னிக்கல் ஃபால்ட் அதிகமாகுது. நமக்கு கீழே உள்ள நாடுகள்ல நம்ம மூலதனம் பண்ணும்போது அவங்க நம்ம வந்து தர சம்மதிக்கிறது இல்லையே. மூலதனம் போடுறவங்க கையிலானே அவங்க தானே அதிகமான பங்கு இருக்கும். வழக்கம் தானே அப்படின்னு சொல்றாரு. அதோட மூலதனத்தை மட்டும் ஒருத்தர் வந்து மூலதனம் கிடையாது. அதோட அவங்க போக்குவரத்துக்கான சூட்சமங்கள் கொண்டு வராரு. எல்லாருமே அறிவு அது மட்டுமா அந்த அனுபவங்களையும் சேர்த்து கொண்டு வர்றாங்க. அப்ப அவங்க இதுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு விஷய புரட்சியை அவர் வந்து காமிக்கிறாரு. என்னன்னா அவங்க ரிஷி புரட்சிக்கு பின்னாடி அங்கே அவர்கள் வந்து எந்திரங்களுக்கான ஒரு பாஸ் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாங்க தெரியுமா? அதை விசாரிச்சு பார்த்தாதான் தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த நிறுவனருக்கு அவரோட மனசுக்கு என்ன நினைக்கிறாருன்னா, காலமும் கேள்வி ஞானம் அறிவு எல்லாமே நம்மளுடைய காந்தி நாயக்கரை நல்லா பக்குவப்படுத்திருக்கு அப்படின்னு அவர் மனசுக்குள்ள உலகமயமாக்கல் அப்படிங்கிற கோட்பாட்டை காந்தியும் கேட்கிறாரு. எந்த ஒரு ஈயமும் விஷமும் தொடர்ந்து அதை நீங்க புரிஞ்சு வச்சிருக்கலாம். காந்தியம் அப்படிங்கிற ஒரு காலத்துக்குள்ளதை மட்டுமே புரிஞ்சு வச்சுக்கிறீங்க. ஆனா அந்த காந்தியத்தை ரெண்டாம் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா சுயாட்சிக்கு முன்னாடியும் சுயாட்சிக்கு பின் அப்படிங்கிற ஒரு ரெண்டு விதத்துல நம்ம பிரிச்சு பார்க்கணும். அப்படி இப்ப பலரும் அந்த காந்தியம் அப்படிங்கிற விஷயத்தான் இந்த சுயாட்சிக்கு முன்னாடி காந்தியம் அப்படிங்கிற விஷயத்தையே மனசுல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நிறுவனர் மாதிரி அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்ப நீங்க குறிப்பிடக்கூடிய காந்தியம் அப்படிங்கிற என்பது எது வந்து எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. காந்தியம் அப்படிங்கிற தொடக்கம் பத்தி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமது நாடு சுயாட்சி அடைஞ்சதுல இருந்து ராணுவ பொறுப்பை நாம எப்ப ஏற்றுக்கொண்டோமோ அப்பவே நமக்கு சுயாட்சி தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு விளக்கமான ஒரு முறையை கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சட்டமறுப்பு இயக்கம் காந்தியடிகள் வச்சு விடுதலை போராட்ட காலத்துல சட்டமறுப்பு இயக்கம் நடந்துச்சு இல்லையா? அதை நினைவுபடுத்துற நாடு புறா கிளர்ச்சிகளாக மக்கள் எல்லாம் வந்து உற்சாகமாக பங்கு கொண்டாங்க. அந்நிய துணி கடைகளையும் மது கடைகளையும் ஒழிக்க முற்படுறாங்க, தீவிரமாக ஈடுபடுறாங்க. இதை வந்து இந்த மக்கள் இயக்கத்தை நசுக்கிறதுக்கான பிரிட்டிஷ்காரர்கள் வந்து ஒன்றன் பின் ஒன்றாக அவசரமா சட்டம் கொண்டு வந்து ஊர்வலங்களை பொதுக்கூட்டங்கள் எல்லாத்தையும் தடை செஞ்சு காங்கிரஸ் கட்சியும் வந்து ஒரு நாடு புறாவிலையும் தடை செஞ்சு ஒரு சட்ட விரோதமானது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை விடுறாங்க. அதே நேரத்துல வடமேற்கு மாகாணமான பெஷாவர்ல வந்து மக்கள் ஆட்கள் ரொம்ப பிரம்மாண்டமா கூட்டினாங்க. அங்க வந்து போலீஸ்காரர்களும் அவங்களுடைய அதிகாரிகளும் மக்களுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாம இது காவல் நிலையத்தை விட்டு வெளியேறிடுறாங்க. இப்ப நகரத்தோட நிர்வாகமும் ஆட்சியோட சகலமும் காங்கிரஸ் தொண்டர்கள் கையில வந்து விட்டது. இதை முறியடிக்க பிரிட்டிஷ் அரசு வந்து ரெண்டு விதமான ராணுவத்தை அமைச்சாங்க. ஒண்ணு சிப்பாய் படை, ரெண்டாவது வந்து வெள்ளைப்படை அப்படின்னு ரெண்டு விதமான. முதல்ல வந்து சிப்பாய் படை வந்து மக்களை சுட மறுத்து விட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? இது பெண்களும் குழந்தைகளும் என்ன பண்றாங்கன்னா, தாய்மார்களும் குழந்தைகளும் முன்னாடி வந்து நின்று, நாங்கள் உங்கள் சகோதரிகள் தாய்மார்கள் அல்லவா, உங்கள் மேல நீங்க சுடுவீங்களா அப்படின்னு குழந்தைகளை தூக்கி காமிக்கிறாங்களா. அதனால இவங்களுக்கு வந்து சுட முடியல. தன்னுடைய கையில இருக்கிற துப்பாக்கிலாம் கீழே போட்டுட்டு தூக்காப்படையினர் வந்து அப்படியே உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுறாரு. இதை கேள்விப்பட்ட பிரிட்டிஷ் அரசு மறுபடியும் வெள்ளைப்படையை அனுப்புது. அவங்க வந்து மக்களை ஒடுக்குறாங்க. அதே நேரத்துல அந்த கூர்க்கா படையில இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட உள்ள ஆயுதங்களை பறிமுதல் பண்றாங்க, விசாரணை நடத்துறாங்க. தண்டனை கொடுத்து அந்தமான் சிறைச்சாலையில அவங்கள போய் அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் நடந்த பின்னாடி காந்தியர்கள் ஈர்ப்பின் ஒப்பந்தம் ஒண்ணு நடக்குது. அந்த ஒப்பந்தின் அடிப்படையில நம்ம காந்தியடிகள் வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தற்காலிகமா கொஞ்ச நாள் நிறுத்தி வைக்கிறாரு. அதனால காங்கிரஸ்க்கு போட்ட அந்த தடை சட்டமும் நீக்கப்படும். சட்டமன்ற இயக்கத்தில் ஈடுபட்டு சிறைக்கு போன எல்லாருமே விடுதலை செய்யப்பட்டனர் அப்படின்னு செய்யணும்னு சொல்றாங்க. அதே போல பலாத்கார குற்றங்களுக்காகவும் பலாத்காரத்தை தூண்டிய குற்றங்களுக்காகவும் தண்டிக்கப்பட்டவர்களுக்கு யாருமே
விடுதலை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தோட மிக முக்கியமான சட்டமாக கூறப்பட்டு திட்டவட்டமாக கூறப்பட்டது இல்லையா? அதனால அவங்களை யாருமே விடுதலை செய்யல. அதே போல மக்கள் எந்த விதத்திலையும் பலாத்காரத்திலையும் ஈடுபடல. அதே நேரத்துல மக்களை சுட மறுத்த இந்த சிப்பாய் படையினர் இருக்காங்க இல்லையா? இவங்களும் விடுதலை ஆவாங்க அப்படின்னு ஒரு சில மக்கள் நம்பியிருக்காங்க. ஆனா அவங்க விடுதலை ஆகல. அவர்கள் எந்த விதத்திலையும் மக்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சத்தியாகிரகிகள் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க. ஆனா இந்த காந்திஜி அவரோட கணக்கு வேற அப்படின்னு நமக்கு இங்க சொல்லியிருக்காரு. உலகத்துக்கு எப்ப தெரிய வந்துச்சுன்னா அவரு வட்டமேசை மாநாடுக்காண்டி லண்டன் போனார் இல்லையா? அங்கே ஆஹ் மொழியில தினசரி பத்திரிகை இருக்கு. அதோட நிருபர் ஒருத்தர் திரு சார்லஸ் பெத்ராஜ் அப்படிங்கிற ஒரு பேட்டி எடுக்கிறாரு. அந்த பேட்டியில இந்த கூர்க்காப்படை சிப்பாய்களை பத்தி ஒரு கேள்வி வரும். நீங்கள் காந்தி இர்வின் ஒப்பந்தத்திற்காக வைஸ்ராயிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போது அந்த கூர்க்காய் சிப்பாய்களை விடுதலை செய்ய சொல்லி ஏன் கேட்கவில்லை அப்படிங்கிற இந்த கேள்விதான் ரொம்ப இந்த கேள்விதான் யாரு சார்லஸ் பெத்ராஜ் அப்படிங்கிற கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு காந்தியடிகள் சொன்ன பதில் தான் முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா சுடு அப்படின்னு ராணுவ மேலதிகாரி சொன்ன உடனே கீழ்ப்படியாத ஒரு சிப்பாய்கள் அவன் எடுத்துக்கொண்ட சத்திய பிரமாணத்தை உறுதிமொழியும் அவங்க மீறியவன். அப்படி மீறினால மேலதிகாரிக்கு கீழ்ப்படையில அப்படி கீழ்ப்படியாதனால இவங்க கிரிமினல் குற்றத்தை இழைத்தவர்கள் யாரு? இந்த சிப்பாய்கள் இழைத்தவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதனால இவர்களை மேலதிகாரிக்கு கீழ்ப்படியாம இருப்பதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நாங்க கொடுத்தேன்னா நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது அவர்கள் அதைத்தானே செய்வாங்க. ஏன்னா அஞ்சுரே அப்படின்னு காந்தியடிகள் பதில் கொடுத்தாரா. அந்த காந்தியடிகளோட பதில இவரை ஞாபகப்படுத்துறாரு. இவ்வளவு நீண்ட உரையை கேட்ட உடனே நிறுவனருக்கு என்ன பண்ணனா கொஞ்சம் இடைவெளி தேவைப்படும் போல கொஞ்சம் மௌனம் தொடர்ந்தது. அந்த இடைவெளியை அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி எப்படியானா காந்தி ராமராஜ்யத்துல ராணுவம் அப்படிங்கிறது இருக்காதா அப்படின்னு மதியம் அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கிறாரு நிருபர். அந்த நிருபர் அடுத்து இவர் என்ன பதில் சொல்றாருன்னா ராமராஜ்யம் என்பது ஒரு கனவு. அந்த கனவு ராஜ்யத்துல அரசு அதிகாரம் இதெல்லாம் இருக்காது. அந்த அமைப்புகள்லாம் கலந்து விழுந்து விட்ட ஒரு இகலோக ராஜ்யம் அப்படிங்கிறாரு. இந்த இகலோக ராஜ்யத்துக்கு அவர் சொல்ற வரையறை என்னன்னா மக்களின் அன்பன் பாசத்தினால பிரியத்தினாலேயே கட்டப்படக்கூடிய ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இந்த ராஜ்யத்துல இங்க இந்த அழுகி போன போலீஸ் இருக்காது. கொடுமையான இடையில அங்க புலியும் பசுவும் ஒரு குட்டையில நீர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனை உலகத்தை அவர் கொண்டு வர்றாரு. அரசியலை கொண்டு வர்றாரு. இத அந்த நிறுவனர் அப்படி மனசுக்குள்ள மனக்கணக்கு போட்டு பாக்குறாரு. நம்ம நினைச்சு பார்க்க கொஞ்ச நேரத்துல ஒரு நிமிடம் அவருக்கு சொத்து அப்படியே கொஞ்சம் அமைதி ஆயிட்டாரு. சொத்து ஏற்பட்டுறாரு. இந்த இடைவெளிய யாரு பயன்படுத்துறாருன்னா நம்ம காந்தி நாயகர் பயன்படுத்த நம்ம கொஞ்சம் பால் சாப்பிடலாம், சூடாக பால் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறாரு. பால் ஊர் விட்டு ஊர் போறதால இப்ப ஆட்டுப்பாலை நம்மளால குடிக்க முடியல. சுத்தமான இது பசும்பால் தான், நீங்களும் குடிங்க அப்படின்னு நம்முடைய காந்தி நாயக்கர் சொல்றாரு. அப்படியே அவரு கொஞ்சம் அவர் டீ மாதிரி போட்டு அதை குடிச்சு தர சொல்றாரு. அதையும் குடிச்சுக்கிறாரு. அதுக்கடுத்து இவங்க 2 பேரோட பேட்டி இன்னொரு பக்கம் போகுது. எப்படின்னா இது விளிம்பு நிலை மக்களை பற்றி கேள்வியா கேட்கிறாரு. 60 வருஷம் ஆயிடுச்சு நம்ம தெரியாதுச்சு, இன்னும் விளிம்பு நிலையோட மக்களின் ஏழ்மை நிலை மாறலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு காந்தி நாயக்கர் பதிலா நல்ல நக்கலாவே சொல்றாரு. குபேர் படத்துலயும் கூலிக்காரன் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. குபேர பட்டணத்துல கூலிக்காரனும் இருப்பேன், அது அங்கேயும் ஏழை இருப்பேன், நோயாளி இருப்பேன், மக்கு இருப்பேன், எல்லாருமே மக்கு பிளாஸ்டர் இருப்பேன், வாத்தி பிள்ளை மக்கு, வைத்தி பிள்ளை, சிக்காளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லித்தானே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் சொல்றதெல்லாம் வித்தியாசமா சொல்றாரு. அதே போல
சத்திரத்துல போய் வச்ச சாதத்துக்கு இங்க ஆள் இல்ல, ராஜா கொடுக்குற சத்திரத்தில் சத்திரத்தில் பொங்கி வச்ச சாதம் திங்க ஆள் இல்ல, ராஜா கொடுக்குற பரிசு பணத்தை திரும்பி பார்க்க நாதி இல்ல அப்படிங்கிற நிலைமை இது என்னைக்கும் வராது, கதையில வேணா வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க யாரும் பணக்காரங்க இல்ல, இது பணம் கிடையாது, ஏன்னா அங்க யாருமே எல்லாருமே பணக்காரங்க. இப்படி அவர் சொல்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா டக்குனு புரியறது மாதிரி இல்லாம கொஞ்சம் நிதானமா புரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு சொல்றாரு. இந்த நேரத்துல இந்த நிருபணனுக்கு அவருக்கு முன்னாடி சிரிப்பு வருது, ஆனா அவருக்கு முன்னாடி சிரிக்க முடியல. ஏன்னா அவரோட வயசும் அனுபவம் அவருக்கு முன்னாடி சிரிக்க முடியாத நிலைமை உருவாக்குது. அப்ப ஒரு பழம் ரெண்டு 9 கொட்டை போட்டவர் இந்த அரசியல்வாதி, இவருக்கு மாதிரி நம்ம என்ன பேசுறது அப்படின்னு மனசுல பேசுறாரு. அதே நேரத்துல இந்த இடத்துல காந்தி நாயக்கரை பத்தி நம்முடைய கீரா சொல்ற பாருங்க, அரசியல் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் இருந்தா இவருக்கு 1000 நெருங்கின கோழிங்கிற ஒரு பட்டம் கொடுக்கலாம் அப்படின்னு நிருபர் மனசுக்குள்ள நினைக்கிற மாதிரி ஒரு அவருடைய குணாதிசயங்களை சொல்ற மாதிரி நமக்கு சொல்லி வச்சிருக்காரு. இப்ப அதே போல கேள்வி வந்து இப்போ விளிம்பு நிலை மக்களை தாண்டி இடதுசாரிகளை பத்தி போய்கிட்டே இருக்கு. இடதுசாரிகள் சொன்ன உடனேயே இந்த காந்தி நாயக்கர் என்ன பண்றாரு, இடம் மடிச்சு காந்தியடிகளும் ஒரு இடதுசாரிகள் அப்படின்னு சொன்னோடனே இவருக்கு அப்படி ஒரு மாதிரி டக்குன்னு போச்சுடா அப்படிங்கிற மாதிரி நிலவுற கருத்துக்கு எதிர்கருத்து சொன்னா அவன் இடதுசாரி இல்லாம வேற யாரு அப்படின்னு கேட்டு விட்டு அவர் என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் திரும்பி பாருங்க, நல்ல சொல்ற எல்லாத்தையும் ஏதாவது விதத்துல துன்பங்கள் வந்திருக்கும் அப்படிங்கிற நபிகள் நாயகம் சொல்றாரு, சொல்றாரு, காந்தியடிகள் சொல்ற ஒரு சில அப்படின்னு சொல்றாரு. ராமானுஜருடைய ராமானுஜருக்கும் கொலைப்பையன் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் காந்தியடிகள் இடதுசாரி அப்படிங்கிறத இணங்குற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாரு. இணங்கி போறவன் வலதுசாரி, இணங்க மறுப்பவன் இடதுசாரி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு கொட்டேஷனை சொல்லிட்டு அந்த காலத்துல உள்ள அதனால இவரு வந்து அந்த காலத்து இடதுசாரிகள் அப்படிங்கிறாரு. பத்திரிகை செய்தியாளர் என்ன பண்றாருன்னா மனுஷன் குழப்புறாரு அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. நினைச்சிட்டு அவர் இன்னும் ஒண்ணு இவரை பத்தி பேசுறாரு. அதாவது ராகம் பாடும்போது சுருதி பேதம் பண்ணி பாடுவாங்கன்னா அது ஒரு வகை பாட்டுறேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்பத்தே நான் நானா கேட்டது இல்ல. ஆனா இந்த மனுஷனுக்கு சங்கீதமும் தெரிஞ்சு சுருதி பேதம் பண்ண சொன்னா ரொம்ப ரொம்ப ரசமா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நம்மளுடைய நிருபர் வந்து மனசுக்குள்ள நினைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்ப மறுபடியும் வந்து பேச்சு வந்து அந்த இடதுசாரியை பத்தி பேசுற போது அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டாவது உடைஞ்சதை பற்றி பேச தொடங்கிய போது நம்ம காந்தி நாயக்கர் என்ன பண்றாருன்னா டக்குன்னு குறுக்கிட்டு 2000 5 உடைஞ்சது அப்படின்னு திருப்புறாரு. அவைகள் 2 மட்டும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. சரி இருக்கட்டும், இந்த சிபிஐ வந்து கட்சி உடையாமல் இருந்திருந்தா அல்லது இப்போது ஒன்றாக இணைந்து விட்டால் அப்படின்னு சொல்ல போகும்போது இவர் குறுக்கிட்டு அத்தைக்கு மீச முளைச்சதான் சித்தப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு சிரிக்கிறாரு. ஏன்னா எப்பயுமே இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒண்ணு சேர போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இல்ல நான் ஒரு வாதத்துக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்றாரு நிறுவனர். அப்படி இருந்திருந்தா இன்றைக்கு அதுதான் தேசத்தின் இது வந்து பிரதான எதிர்கட்சி அப்படின்னு சொல்லி காந்தி நாயக்கர் சொல்றாரு. ஆட்சியை பிடித்திருக்கும் என்று ஒப்புக்கொள்றீங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தானே அது உடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காந்தி நாயக்கரே சொல்றாரு. இல்ல தத்துவ வேறுபாட்டினாலதான் பிளவுபட்டது அப்படின்னு சொல்லி நிருபர் சொல்றாரு. அது தத்துவ வேறுபாடு இப்போது இல்லையே, பிறகு ஏன் ஒன்றுபடல அப்படின்னு இவர் கேள்வி எழுப்பிட்டு உலகத்துல மிகப்பெரிய நாடுகள்ல 3 நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு, ருசியாவும் சீனாவும் ஏற்கனவே ஒன்னா இருக்கு. அந்த சமயத்துல இந்தியாவும் அவங்க பக்கத்துல போயிட்டா உலகத்தோட கதி என்ன தெரியுமா?
அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உலகத்தோட நிலை என்ன ஆகும், என்ன ஆகுது அப்படின்னு கேட்டு, நல்ல வேளையாக பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சியா வந்ததோ, இந்தியா பிழைத்ததோ அப்படின்னு அவரே ஒரு கேள்வி கேட்கிறாரு, பதிலும் சொல்றாரு. சொல்லிக்கிட்டு இப்படி சொன்னதோடு இல்லாம இந்த 2 கட்சிகள் தான் அல்லது இந்த 2 கட்சிகளோட சேர்ந்த கூட்டணியை தான் இந்த நாட்டை மாறி மாறி ஆளும், இந்தியாவை மாறி மாறி ஆளும் அப்படின்னு ஒரு ஓங்கி உரத்த குரலை சொல்லிடுறாரு. அப்ப நிருபர் என்ன சொல்றாங்க, இப்படி இவ்வளவு தடமா இடதுசாரி கட்சிகள் வந்து இது மைய அரசுல ஆட்சி பிடிக்காதுன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்கு நிதானமா சொல்றாரு, தம்பி போதை என்பது எனக்கு இருக்கிறது, அபின் மட்டும்தான் போதையா, டாஸ்மார்க் கடைகள் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு, எண்ணத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் தன்னுடைய சிந்தையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இவர் அப்படி விவரிச்சு வைக்கிறாரு. மக்கள் தொகையில பாதிக்கு பாதி பெண்கள். அந்த பெண்களை என்ன பண்ணியாச்சு, தொலைக்காட்சி பெட்டி கொடுத்து சீரியலை பார்த்து பார்த்து ஒரு மூலையில உட்கார வச்சு சிந்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அந்த பெண்களை வந்து அந்த தொலைக்காட்சி பெட்டி ஒரு கை பார்த்து, சரி அதை விட்டுட்டோம்னா இளவட்ட பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, இளவட்ட பிள்ளைகளை என்னென்ன வந்து கிரிக்கெட்டும் சினிமாவும் பற்றாக்குறைக்கு போதை வஸ்துக்களும் அவங்கள பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் கிழடு கட்டைகளை என்ன பண்ணுவோம், அவங்க கொஞ்சம் காரசாரமா விசாரிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் நல்லா முதியோர் இல்லத்துல போய் முடங்கிடுவாங்க. அப்புறம் அந்த பத்திரிகைகள்லாம் வந்து பத்திரிகை ஊடகங்கள் சொல்லவே வேணாம், இடதுசாரிகளுக்கு அவங்களுக்கு எப்பவுமே எதிர்ப்பாளர்கள் தான் அப்படின்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கும். இலக்கிய இதழ்கள்லாம் இப்பெல்லாம் கொஞ்சம் சினிமா இதழ்களாக மாறி விட்டுச்சு. மீதி இருக்கிற மக்களை வந்து பக்தி பஜனை யோகா அதெல்லாம் பார்த்துக் கொள்வோம் என்று பார்த்துக் கொள்வார்கள். இப்ப என்ன செய்ய முடியும், இப்ப இந்த முற்போக்கும் நற்போக்கும் சொல்லிக்கொண்டு அப்படின்னு அப்படின்னு நீண்ட நெடிய பேச்சு பேசிட்டு போன உடனே அடடா இது அப்படின்னு இவர் நினைக்கிறாரு, பிள்ளையார் பிடிக்க போக குரங்கா மாறின கதையாயிட்டே இருக்கே அப்படின்னு ஒரு நிருபருக்கு ஏற்பட்டது. அதை எல்லாரும் சொல்லிக் கொள்வது போல வந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு சோம்பலை முறிக்க லைட்டா பாத்ரூம் பக்கம் அப்படியே தன்னோட குளியல் அறை பக்கம் அவருடைய பார்வையை திருப்புறாரு நிருபர். அது இவருக்கு சரி காந்தியடிகளை புரிஞ்சுக்கிட்டு, நல்லது தம்பி போயிட்டு வாங்க, எனக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு, அவசரமா ஒரு சோழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று வீட்டுக்குள்ள போயிடுறாரு. இவரும் நிருபரும் அவர் வீட்டுக்குள்ள உள்ள குளியலறைய போய் திரும்பி வரும்போது இவர் பைக்கு பக்கத்துல ஒரு புத்தம் புதிய விலையுந்த சலவை நோட்டு உள்ள ரூபாய் நோட்டுகள் மனத்தன அப்படின்னு சொல்றாரு. முக்கியமா அதை பார்த்தோம்னா லைட்டா நிருபருக்கு சபலம் வருது. எப்படின்னா தீபாவளி நடந்தது, குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் புது துணி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு நிமிடம் செலவு பட்டாலும் அடுத்த நிமிடமே அவரோட மனசுல என்ன மனசுக்கிட்டான் இவன் என்ன அப்படின்னு மனசுக்குள்ள வந்துட்டு அவருடைய மனசு ஜெயிச்சுட்டாங்க. சலபத்தை விட்டுட்டு மனசு ஜெயிச்சுட்டு அவரோட கைப்பையை மட்டும் எடுத்துட்டு அந்த மேல இருக்க அந்த காசு கவர்ல எடுத்து தூக்கி வீசிட்டு அவரை திரும்பி பார்க்காம நடந்து போறாரு. இத காந்தி நாயக்கர் என்ன பண்றாங்கன்னா மறைஞ்சிருந்து பாக்குறாரு. பார்த்து போப்போம் எத்தனை நாளைக்கு உன் ஜம்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. காந்தி நாயக்கர் தனக்குள்ள சொல்லி சிரிச்சுக்கிட்டாரு அப்படின்னு இந்த கதைய நம்ம கீரா முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட காந்தி அப்படிங்கிற பேரை வச்சுக்கிட்டு அவர் செய்யறது எல்லாமே ஒரு நடிப்பாகவே இருக்கு அப்படின்னு தனக்காக செய்யக்கூடிய எல்லா வேலையுமே தனக்கு சாதகமா கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் தனக்கு சாதகமா நடிக்கக்கூடிய மாற்றக்கூடிய சுதேசியாக நடிப்பு சுதேசியாக இந்த காந்தி நாயக்கரை நம்முடைய கீரா அவர்கள் படைச்சிருக்காரு. நன்றி, மிக்க நன்றிமா. இந்த கதையை எடுத்ததுக்கே வந்து உங்களுக்கு கலை இலக்கிய பெருமன்றம் சார்புல இலக்கிய குழு சார்புல மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனாலும் அந்த டெக்னிக்கல் ஃபால்ட் உங்களை நேரடியா பார்க்க முடியல. உங்களோட ஆடியோவும் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு மியூட் ஆகி வந்தது. ரொம்ப சிறப்பா, ஏன்னா ரொம்ப பெரிய கதை, அதுல ஒரு விஷயம் கூட விடாம அவ்வளவு ஒரு தெளிவா இந்த இந்த அரசியல் எப்படி, இந்த அரசியலின் துவக்கம் எப்படி இருக்கு, இந்த தொழில் புரட்சி உள்ள வந்தது, திரும்ப திரும்ப வந்து நம்ம தொடர்ந்து இந்த நூற்றாண்டு கண்ட ஆளுமைகள்ல இந்த விஷயங்களை வந்து நம்ம பேசிட்டே இருக்கோம். அவங்களோட அந்த ஒற்றுமையே நம்மளால வந்து அதை புரிந்து கொள்ள முடியுது. ஏன்னா அழகிரிசாமி அவருடைய கதை கூட நடிப்பு சுதேசிகள் என்ன ஒண்ணு உண்டு. இதே மாதிரி கதை ஒரு விவசாய புரட்சி என்கிற அந்த 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 ஒரு கான்செப்ட்ல வச்சு
அவரு பொது உடைமை கவிஞர் தமிழ்வழி அவருடைய கதை உண்டு. அதே போல இந்த நடிப்பு சுதேசிகள் என்பதை அவ்வளவு ஒரு பட்டவர்த்தனமாக ரொம்ப விரிவாக இந்த கதையை படிச்சாலே நம்மளோட இந்த பன்னாட்டு நிறுவனங்களோட உள்ள என்ட்ரி ஆனது, நாம அந்த காந்தியத்தை வைத்து கொண்டு சிலர் செய்த வேலைகள், அப்புறம் அந்த காந்திய சர்வோதயத்தை எப்படி நம்ம எந்த இடத்துல விட்டோம் அப்படிங்கிறது, எந்த இடத்துல மீட்டெடுக்க வேணுங்கிறது எல்லாமே முழுமையா இந்த கதையில நீங்க சொன்னது வழியாக நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. சின்ன சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் தான். அது ரொம்ப வருத்தமாவும் இருக்கு. ஏன்னா உங்களை நேரடியாவும் பார்க்க முடியல. ரொம்ப சிறப்பாக ஒரு கதையை சொல்லி முடிச்சிருக்கீங்க. ரொம்ப பெரிய கதை. ரொம்ப சமூக பொறுப்போட இத சொல்லியிருக்கீங்க. ஏன்னா இதுல இருக்க அரசியல் உங்களுக்கு புரிஞ்சாதான் இந்த கதையவே சொல்ல முடியும். அந்த வகையில உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த நேரத்துல நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இவ்வளவு நேரம் பொறுமையாகவும் நம்முடைய இந்திய பொருளாதாரத்தையும் அரசியலையும் கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய தோழமைகளும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. முதலாவதாக நம்முடைய மேனாள் பொதுச் செயலாளர் ஐயா ரவீந்திர பாரதி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா உள்ள இருக்கீங்களா? இருக்கேன். சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். பொதுச் செயலாளர், நெறியாளர் உட்பட கதை சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் தொழில்நுட்ப பிரச்சனைகள் வந்தாலும் அவருடைய குரல் ஒலிக்கும் முகத்தையே பார்க்க முடியாது. அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் குரல் வளம் மிக இனிமையான குரல். மங்களேஸ்வரி அம்மையார் அவர்கள் மிக சிறப்பாக இந்த கதையை சொல்லி முடித்தார்கள். அகிலாமா சொன்ன மாதிரி ஒரு அரசியல் வளர்ச்சியை சுதந்திரத்துக்கு முன்ன, சுதந்திரத்துக்கு பிறகு, சுயாட்சிக்கு முன்பு, சுயாட்சிக்கு பின்பு, சுயாட்சி வரும்போது என்னென்னலாம் கனவுகளாங்களோ அந்த கனவுகள் எல்லாம் சுதந்திரம் பெற்ற பிறகு நனவாக விலை பொய்த்து போய்விட்டன. அது குறிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இடதுசாரிகள் தங்களுடைய மொழியில இது ஒரு தேசிய முதலாளிகள் கையில இந்த ஆட்சி அதிகாரம் கிடைத்து விட்டது. உழைக்கிற மக்கள் கையில் இந்த அதிகாரம் கிடைத்திருந்தால் இந்தியாவுடைய முகம் வேறு மாதிரி மாறி இருக்கும். அதற்கு பதிலாக நம்ம பாஷையில சொன்னா தேசிய முதலாளிகள், அதாவது பூர்ஷுவாக்கள் கையில இந்த அதிகாரம் கிடைத்தது. அதனால் காந்தியவாதிகள் கற்பனையோடு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுல சில நடிப்பு சுதேசிகளும் இருந்தார்கள். பாரதி சொல்லுவாரு, இவர் காலனா புளியஞ்சோற்று தொண்டருன்னு. அதாவது இவருடைய காந்தியம் எல்லாம் காலனா கையில கொடுத்தாலும் சரி, காலனாவுக்கு கிடைக்கிற புளியஞ்சோறு கையில கொடுத்தா, அந்த காலத்துல புளிசோறு தான் பெரிய பெரிய பலகாரம். அந்த புளிசோறு காலனா புளியஞ்சோத்து தொண்டர்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பாட்டுக்கே தன்னுடைய சுதந்திரத்தை விலக்கி வித்துருவாரு அப்படின்னு சொல்லி நடிப்பு சுதேசிகள்னு ஒரு பாட்டே பெருசா எழுதுகிறார் பாரதியார். நெஞ்சு பொறுக்குதில்லையே இந்த நிலையிட்ட மனிதரை நினைந்து விட்டால் கஞ்சி குடிப்பக்கிறார், அதன் காரணங்கள் இவை என அறிவுள்ளார். நம்ம அரசியல பாரு என்ன அழகா சொல்றாரு பாருங்க பாரதியார். ஏன்டா கஞ்சி குடிக்கிறது இல்ல, அதுக்கான காரணம் தெரியுமா? அங்கதான் அரசியல் இருக்கு, அங்கதான் வர்க்க அரசியல் இருக்கு. அந்த வர்க்க அரசியலை நாம் கண்டுபிடித்து விட்டோமானால் கஞ்சி எல்லாருக்கும் கிடைக்கும். கிடைக்கிறதுக்கு வழி பண்ணுவோம். நாம உண்டால் எல்லாரும் 30 கோடியும் வாழ்வோம், 30 கோடியும் வீழ்வோம். நாம எல்லாருக்கும் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை ஒழித்துடுவோம்னா. அதான் அந்த பாதையெல்லாம் விட்டு போயிட்டாங்க. காந்தியம் சுதந்திரம் வந்த உடனே அது உலக முதலாளித்துவ வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியான இந்திய அரசியல் சூழல் அமைந்து விட்டது. ஒரு ஆளு நேரு, அவர் ஒரு ஜனநாயக, அதையும் அவரும் ஒரு ஜனநாயக சோசலிஸ்ட் தான், ஒரு சோசலிச ஜனநாயகம் இல்லை. அவர் ஜனநாயக சோசலிஸ்ட் இருந்தாலும் கூட ஒரு கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு இந்த நாட்டை வளர்ப்பதற்கு அடிப்படையான கட்டமைப்புகள்லாம் செய்தார், பொதுத்துறையை உண்டாக்கினார். ஆனா இன்றைக்கு அவையெல்லாம் ஒன்னொன்னா வித்து 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 இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுக்கு ஒரு சொந்தமா விமானம் கிடையாது, அந்த நிலைக்கு வந்திருக்கிறது. ஆனால் இடதுசாரிகள் ஒற்றுமை வேண்டும் என்ற ஒரு கருத்துக்குள்ள வருது. அந்த இடதுசாரி ஒற்றுமைகள் இன்றைக்கு மெல்ல அரும்பி இருக்கிறது. எப்படி மெல்ல அரும்பி, தனித்தனியாக இருந்தாலும் ஒரு கூட்டணிக்குள்ள, இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணிக்குள்ள இன்றைக்கு இந்தியாவை மீட்டெடுப்பதற்கான ஒரு பாதை, ஒரு வெளிச்சம் நமக்கு தெரிகிறது. இந்த வெளிச்சத்தில் இன்னும் அவர்கள் ஒற்றுமைப்பட வேண்டும். பல்வேறு ஜனநாயக சக்திகள், பல்வேறு வர்க்கங்களை பின்னணியாக கொண்ட ஜனநாயக சக்திகள்
இதுல நம்ம இடதுசாரிகளும் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அது ஒரு முற்றம் முழுதான விடுதலை என்பது தொலைநோக்கு பார்வை. அது ஒரு பெரிய பெரும் கனவு. ஆனா கீரா தான் வாழ்ந்த காலத்தில் 1964 இந்திய பொது உடைமை இயக்கம் 2ஆக பிளவுபடும் காலம் வரையில் இந்த கதை சொல்லப்படுகிறது. மிக அருமையான கதை. அந்த காலத்தினுடைய பொது உடைமைக்காரனுடைய பார்வையிலும் நடிப்பு சுதேசிகளை தோலுரித்து காட்டிய விதமும் இந்த கதைக்குள்ள வரும். ஏன்னா அவரே அவங்க ஊர்ல நம்ம பொது உடைமை கட்சியினுடைய கிளை உறுப்பினராக இருந்திருக்காரு. கிளை செயலாளர் கு. அழகிரிசாமி. இவரு கிளை உறுப்பினர். அந்த கட்சியினுடைய அட்டை கார்டு அதை வாங்குறத பத்தி எல்லாம் கடிதத்துல எழுதுறாரு. கீராவும் இவருக்கு எழுதுறாரு, அழகிரிசாமி எழுதுறாரு. அழகிரிசாமி அதை அவருக்கு நினைவுபடுத்துகிறார். ஆக இவங்க 2 பேருமே ஒரு இடதுசாரி நிலையிலிருந்து வளர்ந்தவர்கள். அடித்தளம் இடதுசாரி தான் இவர்களை உருவாக்கியது. ஆனா அவர் ஒரு வகையான கலை ஆளுமையாக வந்தார். இவர் ஒரு கிராமப்புற நாட்டுப்புற மக்களுடைய பண்பாட்டை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய மொழியை, அவர்களுடைய கலையை, கலாச்சாரத்தை அவர்களுடைய மொழியிலேயே சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இவர் வளர்ச்சி அடைந்தார். இவர் வளர்த்ததனுடைய மிகப்பெரிய பெருமை அழகிரிசாமிக்கு உண்டு. 2 பேரும் ஒரே ஊருக்காரர் பாருங்க, ஒரே பக்கத்து வீட்டுக்காரர். ரொம்ப அழகா சொல்ல, நாங்கள் இருவரும் வீட்டில் தெலுங்கு பேசும் தமிழர்கள்னுவாரு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆளுமைகள் இந்த கதையை பாவம் மங்களேஸ்வரி சகோதரி ரொம்ப உற்சாகத்தோடு மிக அருமையாக சொன்னார்கள். என்ன பண்றது, இந்த இணைய வழி தொழில்நுட்பம் அவங்களுக்கு ஒத்துழைக்கல. அது அவர்களை மட்டும் அல்லல் படுத்தவில்லை, நம்மையும் சேர்த்து அல்லல் படுத்தி விட்டது. அதற்காக இணைய வழியைத்தான் குறை, ஆத்துல தண்ணி இல்லைன்னா ஆற்றினுடைய குறை அல்ல, மழை பெய்தால் தானே தண்ணி வரும். நதியின் பிழையென்று நறும்புணலின்மை, அது விதியின் பிழை. விதினா இயங்கியல் ரீதியான விதி. இயங்கியல் ரீதியா இணைய வழி சரியா வேலை செய்யல. இருந்தாலும் எவ்வளவோ பிரச்சனைகள் நாட்டுல இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை ஒளி இருக்கிறது அல்லவா? அதுபோல எவ்வளவோ நமக்கு இந்த இணைய தொழில்நுட்பம் நமக்கு தொல்லைகள் கொடுத்தாலும் நாம் துணிந்து விட்டோம், நாம் வெல்வோம். மிக அருமையான கதை, மிக அருமையாக சொல்லியிருக்கிறார்கள். காலத்துக்கு தேவையான கருத்துள்ள கதை. அவருக்கும் இந்த நெறியாளனுடைய அன்பு மகள் அகிலாவுக்கும், என்னுடைய அன்பு மருமகர் அறத்துக்கும், இன்றைக்கு வராமல் போனாலும் கருமுருகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். வாழ்க தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம். நன்றி நன்றி, மிக்க நன்றி அப்பா. நீங்க சொன்னதுதான். ஏன்னா அவங்க அவ்வளவு உற்சாகமா அந்த கதையை சொல்லிட்டே வந்தாங்க. கதையை மட்டும் இல்லாம சுற்றி உள்ள விஷயங்களையும் அவங்களுக்கு அது தெரிஞ்சு அந்த சொன்னது போல அந்த சமூக அரசியல் அந்த பொறுப்பு இருக்கிறதுனால அவங்க விடாம அத எவ்வளவுதான் தடைகள் வந்தாலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அறிவுபூர்வமா சொன்னாங்க, உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் சொன்னாங்க. ஆமா, அந்த அறிவுபூர்வமாக சொன்னதுக்காக தான் அவங்களுக்காக நம்ம பாராட்டணும் நம்ம. நீங்க சொன்னது போல அவரு நம்முடைய கீரா அவர்கள் ஃபர்ஸ்ட் நம்ம இதுலதான் இடைச்செவல் கம்யூனிஸ்ட் கட்சியில அதுல சேர்ந்து செயலாளராக இருந்திருக்காங்க. அவர் சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் கோவில்பட்டி செயலாளர் அழகிரிசாமி, இவர் அந்த கிளை உறுப்பினர். ஓ, கட்சி கிளை இடைச்செவல் கிளை செயலாளர் அழகிரிசாமி தான். ஆனா அவருடைய முயற்சியினால கட்சி கார்டு வாங்கி கொடுத்துக்கிறாரு. ஆமா, நான் அரசியல் வகுப்புகளில் கலந்து கொண்டும் நூல்கள் படித்தும் தேறி ஒரு அரசியல்வாதியாக கனிந்தவுடன் என் கையில் கட்சி கார்டு கொடுத்தார்கள். எனக்கு கொடுத்தது யாருன்னா அரசியல் ஆசான் தோழர் சீனிவாச ராவ் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு பின்னால் ஞானபீட விருது கொடுத்தால் கூட இந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாதுன்னு. ரொம்ப முக்கியமான விஷயம் அது. ஏன்னா அவரு காலகட்டத்துல கட்சி பிரிந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த ஆதங்கம் தான் அந்த கதையின் வெளிப்பாடாக இருக்கிறது. மிக்க நன்றி அப்பா. அடுத்ததாக சிவசுப்பிரமணியம் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தோழர். இன்னைக்கு இந்த நடிப்பு சுதேசி என்கிற இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கே அவரை பாராட்டலாம். அது ஒரு துணிச்சல், ரொம்ப பெரும் முயற்சியும் மெனக்கெடலும் அவர் கதை சொன்னதுல தெரிஞ்சு. கதையை மங்களகரமாக சொல்லி முடித்திருக்கிற இந்த மங்களேஸ்வரிக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த கதை
சுதந்திர போர்ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள அரசியலை அப்படியே தொகுத்து சொல்லி இருக்கிறார். நெறியாளர் சொன்னது போல தலைப்பு வைத்து இந்த கதை முழுவதும் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம். தற்காலிக அரசியல்வாதி ஒட்டுமொத்த அயக்கித்தனம் உள்ளவர் தான் அந்த காந்தி நாயக்கர். பேரு தான் அப்படி, ஆனால் ரொம்ப மோசமான ஆளா இருக்காரு. அதாவது அவர் வளர்ச்சியை பத்தி சொல்லுதாரு பாருங்க. கீரா கிராமம் குதிரை பாய்ச்சலில் வளர்ந்தது, நாயக்கர் எந்திர பாய்ச்சலில் வளர்ந்தார். அவ்வளவு வித்தியாசம். அவ்வளவு தூரம் வித்தியாசமா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதான் அவர் காந்தி நாயக்கர் முதல்ல நிலச்சுவான்தாரரா இருந்தாரு, அப்புறம் முதலாளியா ஆனாரு, அப்புறம் கார்பரேட்டாவே ஆயிட்டாரு. அவர் அந்த வளர்ச்சியை காட்டுறாரு. அவருடைய அவர் குடும்பத்தில் உள்ளவங்க ஆளுக்கு ஒரு கட்சியில இருந்து வியூகம் வைக்கிறதெல்லாம் கூட சொல்லுதாரு பாருங்க. அது இந்த காலத்தில் இந்த காலத்தில் நடக்கிறத அவர் அப்படியே பட்டவர்த்தனமா சொல்லி இருக்கிறார். அடுத்து கம்யூனிஸ்ட கொள்கையெல்லாம் சொல்லுதாரு. அரசு அதிகாரம் கலன்று அப்படியே உதிர்ந்து விடும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு. ஆனாலும் கம்யூனிஸ்டம் 2ஆ பிரிஞ்சது ஒரு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது. இல்லைன்னா இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா சொல்றாரு. அந்த கம்யூனிஸ்ட் இடதுசாரி சிந்தனையோடு நல்லா சொல்றாரு. இந்த கடைசியில இந்த நிருபருக்கும் அந்த காந்தி நாயக்கருக்கும் உள்ள உரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு. அவர் பேட்டிக்காங்கிறது இதுல சத்ருவமா இந்த காலத்துல உள்ள அரசியல்வாதியே அப்படியே படம் பிடிச்சு காட்டியிருக்கிறார். அந்த அரசியலை குழப்புறது, குட்டையை குழப்புறது, இந்த மாதிரி ரொம்ப இதா சொல்லியிருக்காரு. கடைசியில அந்த நிருபருக்கே லஞ்சம் கொடுக்க பார்க்கார பத்திங்களா, அதுதான் அந்த இப்ப உள்ள அரசியல்வாதி, அந்த அந்த அரசியல்வாதியின் குணம் நல்லா தெரிகிறது. ஒட்டுமொத்தமாக நடிப்பு சுதேசி அப்படிங்கிறத நல்லா இந்த பாத்திரங்கள் மூலமாக விளக்கியுள்ளார் என்று கீரா அவர்கள் விளக்கியுள்ளார் என்று சொல்ல தோன்றுகிறது. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, மிக்க நன்றி தோழர். இந்த கதையின் ஆரம்பத்துல சொல்லிட்டு வரும்போதே ஏதோ தற்சார்பு பொருளாதாரம் மாதிரியே இருந்தது. அவரு காந்தி நாயக்கர் ஏதோ தானே எல்லாவற்றையும் உருவாக்குற மாதிரி ஒரு கடையை உருவாக்குறது, அதுல மாடு வச்சுக்கிறது, பால் விற்கிறது, இந்த மாதிரி தற்சார்பு பொருளாதாரம் மாதிரியே கொண்டுட்டு வந்துட்டு அவர்களை டீச்சர்ஸ்க்கு எல்லாம் வட்டிக்கு விடுறது, அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த இதுலயே வச்சு தொழிலாகவே அதை பெருசா மாத்தி அந்த மண்வெட்டி எல்லாம் தானே விற்கிறது. அப்படிங்கிறப்பதான் அது நல்லா அவர் இந்த கதையில ரொம்ப அழகா அந்த முதலாளித்துவம் போறதும், இந்த ஏகாதிபத்தியத்துக்கு போறதும், தோழர் லெனின் சொன்னது போல அந்த ஏகாதிபத்தியத்தை நோக்கி போறதும் மிகச் சிறப்பாக இந்த கதையில பதிவாகி இருக்கு. உங்களுடைய ஆழமான கருத்துக்கு மிக்க நன்றி தோழர். வேறு தோழர்கள் இந்த கதை குறித்து கருத்துக்கள் சொல்றதுன்னா சொல்லலாம். வாங்க தோழர். தோழர்களே வணக்கம். வணக்கம் பாலு தோழர். வணக்கம். வணக்கம். உண்மையிலேயே அந்த கதையை சொல்லியே நம்ம தனியா கூட பாராட்டலாம் தோழர். அந்த அளவுக்கு அவங்களுடைய செயல்பாடு, இந்த கதை, அந்த கதையை முழுமையா உள்வாங்கி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட மேல நெஞ்சார்ந்த பாராட்டணும் அவங்கள. கீரா இந்த கதையில கம்யூனிஸ்டுகளுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்பட்டிருக்கிறாரு. எப்படி காந்தி நாயக்கர் மட்டும் இல்ல, நம்ம காந்தியே ஆய்வு செய்யணுங்கிற அந்த இடத்துல நான் அவரு தெரியாம எதுவும் சொல்லலைங்கிற மாதிரி தோணுது. ரொம்ப நுட்பமா, ஏன்னா பட்டுக்கோட்டையார் சொன்னது மாதிரி ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறதுக்கு செய்வாங்க. அதுல நாம எப்படி ஏமாந்தோம் அதற்கான விடையும் அவர் மறைமுகமா அந்த கதையில சொல்லியிருக்கிறாரு. இது நம்ம இன்னும் நம்முடைய மாநில செயலாளர்லாம் உள்ளர இருக்கிறாங்க. இதுல நம்முடைய கட்சி தோழர்கள் இந்த கதையை படிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளா இருக்கு. இதை ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஒரு நல்ல கதை. அவர் அந்த கட்சி உடைஞ்சது, பிரிஞ்சது, எங்க ஏமாத்தப்பட்டோம், எங்க வஞ்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. பகத்சிங் இப்படிய கொலைய மரண அந்த தூக்கு தண்டனையை ஏன் நம்ம ரத்து செய்ய முடியல அப்படிங்கிற வரைக்கும்லாம் அவர் யோசிக்க வேண்டியதா இருக்கு இந்த கதையில. உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப இது வரைக்கும் இந்த அவரோட கீரை எழுதின அத்தனை கதையை விட நம்ம ஏமாத்தப்பட்டிருக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். இதுல
ஏமாத்தப்பட்டிருக்கோம். ஏமாந்த நாம இன்னமே புரிஞ்சுக்கலைங்கிற மாதிரி தோணுது. ஒண்ணுமே புரிஞ்சுக்கலன்னு சொன்னா அடுத்தடுத்த எத்தனையோ ஆட்கள் வரத்தான் செய்வாங்க. நம்ம இன்னும் கின்னால போயிட்டே இருப்போம். திருக்குறள் மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு மூலதனத்தை வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. எதிர்காலத்துல மூலதன புத்தகமும் நம்மளுடைய அழகிரி சாமி கதையும் கீராவுடைய கதையும் மட்டுமே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு நெஞ்ச தொட்ட கதை. இது சாதாரண கதை மாதிரி எனக்கு தோணல. இந்த கதையை உண்மையில அவங்க அந்த தோழியர் எடுத்தவங்களுக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டு. அற்புதமான கதை. இது வந்து விடை வந்து நம்ம கையில இருக்கு. கீரா சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம இடதுசாரிகள் நம்ம தான் இதை யோசிக்கணும். எந்த இடத்துல நம்ம ஏமாந்தோம், இதுக்கு மாற்று வழி என்னன்னு அவரே மறைமுகமா சொல்ற மாதிரி இருக்கு. நீங்க தூங்குற ஆளு கண்ணை முழிச்சுக்கிட்டாலே போதும் இல்லையா? அவரை நம்ம அந்த உரையாடல் கூட அப்படியே அப்பட்டமா இருக்கு. இன்னைக்கும் போய் பேட்டி கேட்டோம்னா ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, உள்ள ஒண்ணு இருக்கும் வெளியே ஒண்ணு இருக்கும். அது அப்படியே படம் முடிச்சு காட்டுறாரு. அதனால இது ரொம்ப அற்புதமான கதையாவே தோணுது. எப்படி பாராட்டினாலும் கதை சொன்னவங்களுக்கும் நம்ம தகும். நம்மளும் இதை வந்து மறு ஆய்வு செய்ய வேண்டும்ங்கிறத என்னுடைய கருத்தா பதிவு பண்ணிக்கிறேன். நன்றி தோழர். நிச்சயமா தோழர். மிக முக்கியமான கருத்தா கூட இருக்கு உங்களோட கருத்து. ஏன்னா நான் இவ்வளவு அவருடைய கதை இந்த கதை என்பது மிக முக்கியமாக அவருடைய ஆதங்கத்தை தான் வந்து முழுக்க முழுக்க காட்டுது. அதாவது எப்படின்னா ஒரு கேள்வியோட அப்படியே அவர் விடல. அந்த நிருபரோட பேசிட்டு இருக்கும் போதே அதற்கான பதிலையும் சொல்லிட்டே வருவார். இப்போ ஒரு கேள்வி நீங்க இப்படி கேட்டீங்கன்னா ஏன் இப்படி ஆணுச்சுன்னா இதனாலதான் இப்படி ஆணுச்சு அப்படி அந்த ஒரு தீர்வை நோக்கியும் அவருக்கு போகும். அது ரொம்ப கவலைப்பட்டிருக்காரு. அந்த அந்த காலகட்டத்துல அவருக்கு எப்படி இருந்திருக்குங்கிறத நம்ம இந்த கதையின் வழியாக பார்க்க முடியுது. நமக்கு இப்போ வந்து இவ்வளவு ஆதங்கம் இருக்கும் போது அந்த 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 டைம் இருக்குல்ல, அது அந்த இடதுசாரிகள் ரொம்ப தீவிர அதுக்குள்ள ரொம்ப அணுக்கமாக இருந்த இடதுசாரிகளுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். அந்த கோபம், அந்த ஒரு அறச்சீற்றம், அதுதான் வந்து இந்த கதையின் ரொம்ப வெளிப்பாடாக நான் பாக்குறேன். அவர் காந்தியத்தை உள்ள கொண்டுட்டு வந்திருக்காரு. அந்த தற்சார்பு பொருளாதாரம் மாதிரியான ஒரு கதையே வந்து ஒரு அந்த ஒரு நடிப்பு சாயல்ல இருக்கும். அது ரொம்ப பாராட்டு. இந்த நெறியாளர் சொல்லுங்க. கீராவினுடைய கவலை, ஒரு ஆதங்கம் இதெல்லாம் வெளிப்படுகிறது. அதை ஒண்ணுதான் நான் சொல்றது. உலக தொழிலாளர்களை ஒன்று சேருங்கள்னு சொன்னாங்க. ஆனா இப்போ உலக கம்யூனிஸ்ட் கட்சிகளே ஒன்று சேருங்கள் என்று அதை மாற்றி சொல்ல வேண்டிய தருணம் இது என்று சொல்லுது. நிச்சயமா அதே அவருடைய கீராவோட அந்த ஆதங்கத்தின் நீட்சியாதான் நம்மளும் இப்ப இருக்கோம். ஏன்னா இந்த கதையை கேட்டதற்கு பிறகு நமக்கே அந்த ஒரு வேகம் வரும். பாலத்தோட சொன்னது போல நாமளே வந்து எல்லாருமே ஒரு சுய ஆலோசனை செய்ய வேண்டும், சுய பரிசீலனை செய்யணும். எங்க ஏன் இப்படி நடந்தது, என்ன இணைவதற்கான அந்த புள்ளியை தான் அந்த தேடி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதை அதற்கான ஒரு தாக்கத்தை நமக்கு உண்டு பண்ணியிருக்கு. அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஜாம்பவான்கிறது தந்தை, இலக்கியத்தின் தந்தை, சிறுகதையின் தந்தை என்பதற்கு இந்த ஒரு கதை வந்து மிகப்பெரிய சான்றாக இருக்கு. முதலாளித்துவம், ஏகாதிபத்தியமும், பாசிசமும் பெறுகிற நெருக்கடியில ஒன்னா சேர்ந்தா ஆகணும். ஆமா வேற ஆமா அது சேர்ந்துதான் ஆகும். சேருகிற ஒரு இடம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எதிர்த்தரப்புல அழுத்தம் அதிகமா இருக்கிறதுனால இது சேர்ந்துதான் ஆகணும். பார்ப்போம், அந்த நம்பிக்கையோட இருப்போம். நன்றி தோழமைகளே. வேறு தோழர்கள் யாராவது நீங்க கருத்து சொல்றதுன்னா சொல்லலாம். மணியையும் டைமையும் மனதில் வைத்துக் கொண்டு வேறு தோழர்கள் சொல்றீங்களா? இல்ல நம்முடைய சொல்லுங்க தோழர். சொல்லுங்க தோழர். இந்த கதை வந்து 2 படிநிலைகளில் சொல்லப்பட்டுள்ளது. அது காந்தி நாயக்கரே 2ஆ சொல்றார். ஒண்ணு காந்தியம் 1 and காந்தியம் 2 என்று சொல்கிறார். காந்தியம் 1 சொன்ன மாதிரி நாம் சுதந்திரம் அடைவதற்கு முன்னர் உள்ள சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் இலக்கை அடைவதற்கு முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வழிமுறைகள் தான். வழிமுறைகள் சரியா இருந்தால்தான் இலக்கை சரியான முறையில் அடைய முடியும். அதாவது மீன்ஸ் ஜஸ்டிஃபை தி எண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கருத்து. இந்த 2ஆவதுல இந்த காந்தியம் 2ன்னு வரும் பொழுது தலைகளாக மாறிவிடுகிறது. நம்ம இலக்கினை அடைவதற்கு எந்த வழிமுறையிலும் பின்பற்றலாம் என்பதற்கு இந்த காந்தி நாயக்கரே உதாரணமாக இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இதுல முக்கியமான இந்த வலதுசாரி இடதுசாரிகளை பத்தி சொல்லும் பொழுது அருமையான ஒரு டெபினிஷன் கொடு, வரையறுப்பு அருமையான கொடு. இணங்க மறுப்பவன் இடதுசாரி, இணங்கி போகிறவன் வலதுசாரி என்று சொல்கிறார். ஒரு அருமையான டெபினிஷன் சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு வரி விடாமல் படிக்கக்கூடிய ஒரு கதை. எங்கேயும் நீங்க ஸ்கிப் பண்ணவே முடியாது, ஸ்கிப் பண்ணவும் கூடாது.
நமக்கு இந்திய சுதந்திர வரலாற்றையும் அங்க ஒரு குறிப்பிட்டு காட்டுகிறார். நல்ல முறையில் குறிப்பிட்டு காட்டுகிறார். சுதந்திரம் அடைந்த பின்னர் நாடு எந்த வகையில் வளர்ச்சி அடைந்துள்ளது, அந்த வளர்ச்சியில நாம என்னென்ன தோழர் மியூட் ஆயிடுச்சுங்க தோழர். எந்த அளவிற்கு வழிதவறி போயிருக்கிறோம் என்பதை அருமையாக சுட்டி காட்டியிருக்கிறார். அதுக்கப்புறம் கடைசியில் இறுதியில் ஐயா பெரியவர் சொன்ன மாதிரி குறிப்பாக அந்த லஞ்சம் இந்த ஊடகவியலாளர் வரைக்கும் போயிடுறது. அவர் என்ன பண்ண பணத்தை எடுக்காம போயிடுறாரு. இப்போ பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த சமீபத்தில் நடந்த பல நிகழ்ச்சிகள் நம்ம காணக்கூடிய வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிட்டியது. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த கதையை தேர்ந்தெடுத்த அவருக்கு நாம ஒரு பெரிய ஒரு விழாவை எடுத்து நடத்தலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிக்கலான கதை. இந்த சிக்கலான கதையை நம்ம தெளிவாக வரிவிடாமல் எடுத்துள்ள அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் எனது நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி தோழர். அதேதான் நாங்க ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டே இருக்கோம். முனைவர் மங்களேஸ்வரி அவர்களுக்கு நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த கதையோட வலிமை எப்படி, நீங்க எதுவுமே அதுல ஒரு பூடகமாலாம் எதுவுமே சொல்லல. அப்படியே நேரடியா அவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே எங்களுக்கு உணர்த்திருக்கீங்க. மிக்க நன்றி. இப்போ தோழர் சொன்னது போல அந்த கடைசி அவரு கீரா முடிச்ச விஷயம் ரொம்ப ரொம்ப நுட்பமா நாம பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல அவர் அப்ப கூட எழுதியிருக்கலாம், அந்த கவரை எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அந்த நிருபர் போற மாதிரி. ஆனாலும் கூட அந்த நிருபர் அந்த பணத்தை எடுக்கல, எடுத்து அதை தூக்கி போட்டுட்டு போறாரு. அப்ப இவர் காந்தி நாயக்கர் சொல்ற பதில் ரொம்ப முக்கியமானது. போ இனிமே என்ன பண்ண போறேன்னு பாப்போம், என்னைக்காவது நீ இந்த லஞ்சத்துக்கு நீ உள்ள வந்துதானே ஆகணும், இந்த சூழல் அப்படிதான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்காரு. மிக்க நன்றி தோழர், உங்களோட நல்ல கருத்துக்கு மிக்க நன்றி. வேறு தோழர்கள் சொல்றதுன்னா சொல்லுங்க. ஊடகங்களே விலைக்கு வாங்கிட்டானே. ஆமா ஆமா ஆமா, நிச்சயமாக அது ஒரு தனி சாப்டர். அப்பா அதெல்லாம் பேசுறதுன்னா ரொம்ப தனி சாப்டர். இந்த கதைக்குள்ள போட்டி காமிச்சிருக்கோம். ஆமா, வேறு தோழர்கள் பேசி இல்ல நம்ம பொதுச் செயலாளர் அவர்களை கூப்பிட்டுலாம். பொதுச் செயலாளர் அவர்களே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்திய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஒரு கதையை மட்டும் படித்தால் கூட போதுமானதாக இருக்கிறது. எனக்கு ரொம்ப நாளாவே சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டு ஆங்கிலேய போலீஸ்லயும் அடிபட்டு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்திய போலீஸ்லயும் அடிபட்டு அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பாக்குறப்பதான் தோமுசி ரகுநாதன், தமிழொலி இவங்கெல்லாம் கூவலர் சார் கடுமையா பேசியிருப்பாங்க. சுதந்திர முதலமைச்சர் முன்னாடியே பேசுவாங்க. அது போல ஒரு கதை தான் இதுவும். அப்ப இதுல கீரா முதல்ல கொண்டு வர்றதெல்லாம் கலைத்தன்மையோட இருக்கு. அதுக்கு அடுத்து பூரா இன்னைக்குள்ள அரசியலை எவ்வாறு இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு அரசியல் பண்ணுகிறது, பூர்ஷ்வாக அரசியல் என்ன மாதிரி இருக்குதுன்றதெல்லாம் ரொம்ப அப்பட்டமான அரசியல் பின்னாடி உள்ளது. முன்னாடி உள்ளது கலைத்தன்மை. மிக அருமையான ஒரு சுயராஜ்யம் என்ற பெயரால் சுய கிராமம்ன்றது எவ்வளவு பெரிய மோசடியாக கோபாலபுரம் அது இந்திய சுதந்திரம் கிடைத்ததுன்னா கராச்சி கழகமும் மும்பை கழகமும் இல்லை என்றால் இந்திய சுதந்திரம் கிடைத்திருக்காது என்று பேசுவார். அந்த கப்பல் படை சிப்ப கழகம் வந்ததுதான் கொஞ்சம் விரிவா கூட பேசுவாரு. விட்டு விட்டு கழகக்காரர்களின் குரல் தம்பி விட்டு விட்டு கேக்குது. நீங்க பேசுற ஆடியோ சரியா கேட்கல, நெட்வொர்க் பிரச்சனையா விட்டு விட்டு கேக்குதா? இப்ப கேக்கு. அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே போலதான் இன்னைக்கு ஒரு பெஷாவர் ஈவெண்ட்டையும் நம்ம இது உண்மையிலே இப்படி இருந்திருந்தால் காந்தியின் மீது நம்ம விமர்சன பார்வையோட தான் வைக்க வேண்டும். ஒரு நாட்டுக்காக தன்னுடைய சொந்த மக்களை சுட மறுத்த காவலர்களை கீழ்ப்படியாமையின் கீழ் காந்தி கொண்டு போவார் என்றால் அவரை நாம் மீளாய்வுக்கு செய்ய வேண்டிய சூழலும் இந்த கதையின் மூலமாக உருவாகிறது. மிக அருமையான அரசியல் என்னென்ன மாதிரியான அதாவது இன்னைக்கு உலக மயமாக்களையும் சொல்லி அதற்கப்புறம் அந்த சூழல்களையும் சொல்லி போறதுனால 2007 ஓம் சக்தி தீபாவளி மலரில் இது வெளிவந்ததாக இருக்கிறது.
கீரா தன்னுடைய அரசியல் முதிர்ச்சி, தன்னுடைய கலை எல்லாத்தையும் சேர்த்து இதை செய்ததாகவே நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. மிக அருமையான கதை. இதை நாம் கட்சி உறுப்பினர் பாலு சொன்ன மாதிரி கட்சி உறுப்பினர்கள் எல்லாருமே படித்தால் கூட நல்லதான். இன்றைய அரசியல் வந்து மிக எளிமையாக அவரை நினைத்த அந்த அரசியலை மிக எளிமையாக எல்லாருக்கும் சேரும்படி கிடைத்து விட்டார். இந்த ஊடகவியல் உள்ள கவர் கொடுக்கிற விஷயமும் ஒரு முக்கியமானதாக படுகிறது. அது இன்னைக்கு சூழல்ல லஞ்ச லாவணிய அமைப்புக்குள்ளே நீர் வந்துடுவேன்னு அவரு சொல்றது, அது காந்தி நாயக்கர்னே பேர் கொடுத்தது. கீராக்கு வந்து பயங்கரமான கிண்டல் பேருல அவரு. அதனால காந்தியம் 1 காந்தியம் 2 அப்படின்றது எல்லாம் அவர் ரசிச்சு இதை அவருடைய எழுத்து திறமையெல்லாம் கொண்டு வந்து இங்க எழுதியிருப்பாரோன்னு தோணுது. மிக அருமையான கதை, எல்லோரும் படிக்க வேண்டும். நன்றி. பொன் எழுமலை தோழ கை தூக்கியிருக்காங்க. ஆமா ஆமா, பேச சொல்லாமா? தோழர் பொன் எழுமலை தோழர். உள்ள மருத்துவர் அறமையா வந்து ஒரு சிந்தனையை கிளறி விட்டுட்டாரு. அதாவது சொந்த நாட்டு மக்களை வந்து சுடாதது வந்து கீழ்ப்படியாமை அப்படின்னு காந்தி சொன்னதுனால காந்தியை மீளாய்வு செய்யணும் அப்படின்னு சொன்னாரு. மிக சரியான இது. ஆனா நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் அலசி பார்க்கணும். எப்படின்னா அவர் வந்து அங்க அப்படி சொல்லிட்டு அப்ப பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் வந்து செஞ்சது எப்படி சரியாகும்? அது வந்து புரியல. ஆனா அது பொதுமக்கள்னு சொல்லிடுவாரு. நீ அங்க வேலை பண்றதுனால நீ சுடணும், நீ வந்து பொதுமக்கள்ன்றதுனால ஒத்துழையாமை அப்படின்னு சொல்லணும். இதை வந்து இந்த கோணத்துல அது பார்க்கணும்ன்றது சொல்லணுன்றதுக்காக தான் சொன்னேன், வேற ஒண்ணு. நன்றி 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 தோழர். அதான் நம்ம சொன்னபடி 2 பக்கமுமே 2 தரப்புகளுமே எப்போதுமே நம்ம அலசி ஆராயணும். அந்த மீளாய்வு ஒத்துக்கணும் உரிமைக்கு போராடுறாரு. பிரிட்டிஷ் பாணி, அவர் பிரிட்டிஷ் தானே படிச்சவரு, பிரிட்டிஷ் பாணியை பின்பற்றுறாரு. அது காந்தியோட முரண்பாடு, கரெக்ட் கரெக்ட். ஆமா, அதுதான் இப்ப நம்ம சொன்ன இப்ப அந்த பரிசீலனைங்கிறதே இப்ப வந்துருச்சு பாருங்க. இந்த கலந்துரையாடலே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இப்ப என்ன பரிசீலனை இன்னைக்கு மதவெறி ஜாதி வெறிங்கிற காலத்துல காந்தி நமக்கு தேவைப்படுகிறார். அதையும் பார்க்கணும். ஆமா, காந்தி தேவைப்படுகிறார், நேரு தேவைப்படுகிறார், எல்லாருமே தேவைப்படுறாங்க இப்ப நமக்கு. நமக்குள்ள பரிசீலிக்கலாம், நமக்குள்ள ஒரு காந்தியவாதிய வந்து ஒரு இடதுசாரியை விட பிஜேபி வந்து எதிர்கட்சியா இருக்கிறது நல்லதுன்னு சொல்றதுதான் அவங்களுடைய ஆழ்மன விருப்பத்தை காட்டிட்டாரு கீரா வந்து. உன்னைய விட அவன் தான் எனக்கு சிறந்த எதிரி மாதிரி ஒரு நடிக்கிறது அப்படி. ஆனா 2 பேருமே முதலாளித்துவத்துக்கு சேவை செய்கிறவங்க தான். பாரதிய ஜனதாவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, 2 பேரும் முதலாளித்துவத்துக்கு சேவை செய்வார்களான். ஆனால் அவர்களுக்கே ஒரு நெருக்கடி வரும்போதுதான் நம்ம எல்லாம் சேர்த்துக் கொள்கிறார்கள். அது இந்த எலெக்ஷன்லயும் நம்ம பார்த்தோம். பல இடங்கள்ல வந்து இடதுசாரிகளோட கூட்டணி வைக்கிறதுல தயக்கம் இருந்தது. தமிழ்நாடு மட்டும்தான் மிக தீவிரமான ஒரு அலைன்ஸோட இருந்தாங்க. நாம ஒரு ஐக்கியம் முன்னணி வச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். அவங்க நம்மள பயன்படுத்துறாங்களா, நாம அவங்கள பயன்படுத்த. ஆமா, இப்ப பாலு தோழர் இடையில சொன்னது மாதிரிதான். நம்ம எங்க ஏமாந்தோம், யார்கிட்ட ஏமாந்தோம், எப்படி ஏமாந்தோங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கணும். நம்ம சக்தி தன் வலிமையும் பார்க்கணும் இல்ல? ஆமா, நம்ம வலிமை எவ்வளவுன்றதை பார்க்கணுமே. ஆமா, நம்ம வலிமை ஏமாறுறோமான்னு பார்க்கணும். நம்ம வலிமையை பாதுகாத்து கொண்டு ஏமாறாம இருக்கணும், அவ்வளவுதான். இப்படியே சொற்று விளையாட்டுகள்ல தான் நம்ம வந்து மூழ்கி போயிருக்கிறோம். மிக்க நன்றி. கருத்து சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இவங்க ரேவதி அம்மா சொல்லியிருக்காங்க, நிலக்கடலையை உண்டு ஆட்டுப்பால் குடிப்பதால் மட்டும் காந்தியடிகளுடன் பொருத்தம் கொண்ட காந்தி நாயக்கர் ஊரை அடித்து உலையில் போடும் வேலையை மிக இயல்பாக செய்கிறார். தொலைக்காட்சி, சினிமா, கிரிக்கெட், முதியோர் இல்லம், பஜனை, யோகா என அனைத்து போதை வஸ்துகளில் அடங்குவதாக சொல்வது இன்றைய சூழலுக்கும் மிகச் சரியாக பொருந்துகிறது. உண்மை. மங்களேஸ்வரி அம்மா மிகவும் இயல்பாக கதை கூறிய விதம் அருமை, வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க.
நிறைய தோழர்கள் வந்து எல்லாரும் வாழ்த்துக்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கீங்க. அவங்க மங்களேஸ்வரிக்கு எல்லார் சார்பிலையும் நான் வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோட இந்த நிகழ்வை வந்து இன்றைய இந்த கதை சொல்லி நிகழ்வை நாம் நிறைவு செய்யலாம் என நினைக்கிறேன். ஏன்னா ஒரு தனி உரையாக நான் கொடுக்க வேண்டியதில்லை, ஒவ்வொருத்தரோடையுமே நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு இந்த கதை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமானது. என்னோட ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, இந்த கதையை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து இளம் தலைமுறைகளுக்கு நாம கொண்டு செல்லணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா அவங்களுக்கு எனக்கு கூட ஒரு காப்பி அனுப்பிச்சு வைங்க. நிச்சயமா. ஏன்னா அந்த பழைய நம்ம விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் என்ன நடக்குதுங்கிறதே அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இப்ப என்ன நடக்குதோ அதுதான் இப்ப இருக்க அரசியல் கூட அவங்களுக்கு புரியல. அவங்களை இந்த களத்துக்குள்ள கொண்டு வர்றதுன்னா இப்படியான கதைகளை ஒரு கலாபூர்வமாகவும் அதே சமயம் சமூக முதல்ல ஒரு அரசியலோட 100 பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம மாநில குழு உறுப்பினர்களுக்கு பூரா அனுப்பிச்சு வைங்க. எல்லாருக்கும். ஆமா தோழர் மேனல் அவர்களே, கலை இலக்கிய பெருமட்டம் இல்லைன்னா கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல, அதுதான் இது அடக்கம். சொல்லுங்க. ஆமா ஆமா, நாமளும் படிக்கணும். பார்வை கொண்டு போவோம், அவ்வளவுதான். நன்றி நன்றி, மிக்க நன்றி தோழமைகளே. தம்பி, நாளைய நிகழ்ச்சி சொல்றீங்களா? நாளைய நிகழ்ச்சி சொல்லிடலாமா? சொல்லிடலாம்ப்பா, முடிச்சிடலாம். நாளைய கதை வந்து சிநேகம். தோழர் டி குலசேகர் வந்து கதை சொல்றாங்க. ஓ சரி, மிக்க மிக்க நன்றிப்பா. மங்களேஸ்வரி உள்ள இருக்கீங்களா? ஏதாவது ஒரு சில வரிகள் பேசுறீங்களா? இருக்கு மேம், இருக்கு மேம். ஏதாவது ஒரு சில எனக்கு இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னு கொஞ்சம் ஆசை இருந்தது. ஆனா ஒரு வார்த்தை கூட என்னால விட நானே 4 தடவை 3 தடவை சொல்லி பார்த்தேன். நான் சொல்லி பார்க்கும் போதே 50 நிமிஷம் வந்துச்சு. நம்மளே 1 மணி நேரம் எடுக்கிறோமே, மத்தவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு யோசிச்சேன். அதனால நானும் அதான் யோசிச்சேன், ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனாலும் தோழர் சொன்னது போல அதுல இருந்து ஒரு வரியை கூட உருவ முடியாது. டைம் வந்து 4 தடவை 5 தடவை சொல்லி பார்த்தேன். ஒரு டைம் கூட 55 நிமிஷத்துக்கு குறையவே இல்லை. மிக்க நன்றிமா. இந்த கதையை தேர்ந்தெடுத்ததற்கு எங்கள் சார்பில் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் முகத்தை நீங்க காமிச்சிருக்கலாம். அடுத்த முறை ஏதாவது கதை சொல்கிற வாய்ப்பு அல்லது கருத்து சொல்கிற வாய்ப்பு வரும்போதாவது நீங்க யார், அந்த நடிப்பு சுதேசி எங்களுக்கு அடையாளம் காட்டி அந்த நபர் யாரு என்பதை வந்து எங்களுக்கு காண்பீங்க. ரொம்ப ஆவலோட இருக்கோம். ரொம்ப நன்றிமா. ஏன்னா உள்ள இருக்கிற சில விஷயங்களை நம்ம கதை சொல்லும் போதே அதுவும் ஒரு பெண்ணாகங்கும் போதே நெட்வொர்க் இடத்துல இருந்து பண்ண சொல்லுங்க. தெரியும். ஆமா ஆமா. இனி வரும் கதை சொல்லிகளும் அந்த மாதிரி நல்ல நெட்வொர்க் இருக்கிற இடத்துல இருங்க, வீடியோக்கு வாங்க. ஏன்னா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, யூடியூப்ல வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அது அந்த கொஞ்சம் பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் இது வந்து இது மட்டும் இல்ல, இதுல எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க மட்டும் இல்ல, நாடு முழுக்க இது போகுது. ஏன்னா வெளிநாடுகள்ல இருந்து உள்ள இணைஞ்சிருக்காங்க. அதனால அதுல கொஞ்சம் கவனம் வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி மங்களேஸ்வரி அம்மா. ஏன்னா எல்லாமே நேரடியா நீங்க சொல்லுங்க தொடர். இதுல நெட்வொர்க் ஒண்ணு. ரெண்டாவது இந்த அந்த ஒலி வாங்கி, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் கூட அதுக்கு முக்கிய பங்கு இருக்கு. வோக்கல் கார்டு இஷ்யூ இருக்குது, அது சில பேருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது. குரலே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தடுமாற்றமா இருக்குது. ஆனா டிஸ்டன்சிங், தட் மைக் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பார்த்தாலே கொஞ்சம் நல்லா வரும். அதை நீங்க நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு சஜஷனை சொல்லிடுங்க. நன்றி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப நேரம் வந்து எனக்கு சரியாவே கேட்கல. எனக்கு என் காது டவுட்டா இல்ல எதுவான்னு தெரியல. உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான், எல்லாருக்கும் தான். இப்ப பாருங்க, இப்ப பேசுறது பார்த்தா நம்ம வந்து சென்னையில இருந்து பேசுற மாதிரியே இருக்குது. இப்ப ஒரு குறையும் இல்ல, நல்லா இருக்குது. இப்ப நீங்க பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு. பாக்கலாம். அடுத்த தடவை நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே அது அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடலாம். அதெல்லாம் ஆமா ஆமா, எல்லாருக்கும் சொல்லணும். இல்ல இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் தெரியாதுல்ல, நம்ம கிராமமாக நெட்வொர்க் எடுக்க. அதாவது நம்மளால முடிந்ததை, நம்ம பாத்துக்கலாம். மீதி அங்க நெட்வொர்க்கே இஷ்யூன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாதிரி வோக்கல் கார்டே இஷ்யூன்னு என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. மிக்க நன்றி நன்றி தோழர்களே, மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் இணைந்து ஒரு மிக சிறப்பான ஒரு அரசியலை, இந்திய அரசியலை பற்றி பேசியிருக்கோம். அதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை இலக்கிய குழுவின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து
இன்னும் கூட பேச மாட்டோமா என்கிற ஒரு கவலையோடு நாளை தொடர இருக்கும் என் அன்பு தோழமைகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நாளை இந்த இலக்கிய பயணத்தை சந்திக்கும் தோழமைகளே, அன்பு நன்றி.